எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ஏர்லி மார்னிங் ஸ்டடி குரூப்பில் எல்லோரும் வாரம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செஷன் தான் கதை பேசலாம் வாங்க அப்படின்ற ஒரு அழகான தலைப்பு. ஸோ எங்களுடன் இத்தனை வாரம் கதை பேசலாம் வாங்க அப்படின்ற ஒரு செஷன் மூலியமாக சட்டம் சார்ந்த பல விஷயங்களை தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ கதைகள் அப்படின்ற போது சட்டம் சார்ந்த விஷயங்களை கூட கதை வடிவில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நமக்கு அழகாக விளக்கியவர் தான் மூத்த வழக்கறிஞர் பிரபு ராஜதுரை சார் அவர்கள். ஸோ சாரோட கதைகள் எப்பொழுதும் பார்த்தோம்னா நம்ம எதிர்பார்க்க முடியாத வித்தியாசமான கோணங்களிலிருந்து தான் கதைகள் அப்படின்றது தொடங்கும். ஸோ பொதுவாக கதைகள் அப்படின்றது வெளிநாடுகளிலிருந்து தொடங்கும், ஆனால் இன்று இந்தியாவிலிருந்து தொடங்கப்படுகிறது. என்ன கதைகள் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நபரிடம் ஒரு சொத்து இருக்குது, அந்த நபர் இறந்து போன பின்பும் அவருக்கு வாரிசுதாரர்கள் இல்லை அப்படின்ற போதும் அந்த சொத்து யாருக்கு போய் சேரும், எந்த வடிவில் எவ்வாறு சேரும் அப்படின்ற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆங்கில அரசின் டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் என்ன சொல்லுது, இந்த வாரிசுரிமை சட்டத்தில் என்ன பேசப்பட்டிருக்காங்க அப்படின்ற பல விஷயங்களை சட்டம் சார்ந்த முறைகள் கதை வடிவில் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எங்களுடன் நீங்களும் கதை பேச வாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கு நம்ம பார்க்க போற கதைக்கு முன்னாடி நம்ம வழக்கமா சினிமால இருந்தே ஆரம்பிக்கலாம். சமீபத்துல மாலை நேரத்து மயக்கம் தலைப்பு சரின்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு தலைப்புல ஒரு திரைப்படம் வெளிவந்தது, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல மிகுந்த வரவேற்பு பெற்றது. மம்முட்டி நடிச்சது, பலர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மலையாள திரைப்படம் என்றாலும் முழுக்க முழுக்க தமிழ்ல தான் உரையாடல்கள்லாம் அமைந்திருந்தது. எவ்வளவு பேருக்கு அது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? யாராவது சொல்ல முடியுமா? பாத்தீங்களா? மாலை நேரத்து மயக்கம் தான் நினைக்கிறேன். அதாவது ஒரு கேரளால இருந்து ஒரு குழுவா வந்து வேளாங்கண்ணிக்கு வந்திருப்பாங்க. வேளாங்கண்ணில இருந்து அவங்க எல்லாம் திரும்பி போவாங்க பேருந்துல. அப்போ ஒரு இடத்துல வந்து அந்த எல்லாரும் தூங்கிடுவாங்க. ஒரு பேருந்து ஒரு கிராமத்து பக்கத்துல நிற்கும். அந்த குழுவை வந்து கூட்டிட்டு போவாரு. மம்முட்டி தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. அவர் திடீர்னு பஸ்ல இருந்து எந்திரிச்சு அப்புறம் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. பஸ்ல இருந்து இறங்கி விடுவிடுன்னு அந்த கிராமத்துக்குள்ள போவாரு. அந்த கிராமத்துக்குள்ள போயிட்டு ஒரு வீட்டுல போய் அவரே உடைய மாத்துவாரு. அந்த 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 பொண்ணுகிட்ட வந்து மனைவி மாதிரி அவரை அழைத்து டீ போட சொல்லுவாரு. அப்புறம் அதாவது அந்த பெண்ணுடைய கணவன் வந்து காணாம போயிருப்பான். அந்த கணவன் மாதிரியே நடிப்பாரு. அப்புறம் பஸ்ல இருந்து எல்லாரும் அவர் தேடி வருவாங்க. அவருக்கு ஆனா கணவன் மாதிரியே நடிச்சு அவருடைய கேரக்டரே மாறிடும். அப்புறம் அவரு சில 1-2 நாட்கள் கழித்து அவங்களால அவரை கன்வின்ஸே பண்ண முடியாது. 1-2 நாட்கள் கழித்து அவராவே தூக்கத்துல இருந்து விழிச்ச மாதிரி விழிச்சிட்டு திரும்ப பஸ்ல ஏறி எல்லாம் போயிடுவாங்க. இது யாருக்கா ஞாபகம் இருக்கா? பாத்திருக்கீங்களா இந்த படத்தை? யாருமே பாக்கலையா? இல்ல சார், பாக்கலைங்க சார். யார் பார்த்தா? பாத்தீங்களா? பாக்கலையா? இல்ல சார், பாக்கலைங்க சார். ரொம்ப பிரபலமா இருந்தது அந்த படம். இதை பற்றி நிறைய விவாதங்கள் நடந்தது. இந்த படத்தை எப்படி புரிந்து கொள்றதுங்கிறது. ஒரு தமிழ்நாட்டு கிராமத்துல ஒருத்தன் காணாம போயிருப்பான். மலையாளத்துல இருந்து கேரளால இருந்து பஸ்ல இருந்து வரக்கூடியவர் திடீர்னு இறங்கி அவன் மாதிரியே நடிப்பாரு. அவன் மாதிரி எல்லாத்தையும் பேசுவாரு. அவங்க அம்மாட்ட பேசுவாரு, அப்பாட்ட பேசுவாரு, ஊர் மக்கள்கிட்ட பேசுவாரு. அதுக்கப்புறம் திடீர்னு அவங்களுக்கு இங்கே இருக்கவங்களுக்கு அது புரியாது. அதுக்கப்புறம் அவரா கிளம்பி திரும்ப மயக்கத்துல இருந்து விடுபட்டு திரும்ப போயிடுவாரு. அந்த படம் மாலை நேரத்து மயக்கம் தான் நினைக்கிறேன். நீங்க எல்லாம் பார்த்து சரி இது மாதிரி கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இது ஏன்னா இதுக்கு முன்னோடியா ஒரு கதை வந்து உலகம்ல வந்து 1-2 நிகழ்ச்சிகள் நிகழ்ந்திருந்தாலும் இந்தியாவில் நிகழ்ந்த ஒரு கதை வந்து மிக சுவாரஸ்யமானது. எப்போ நம்ம அமெரிக்க கதையோட ஆரம்பிப்போம், இன்றைக்கு இந்திய கதையோட ஆரம்பிப்போம். இது வந்து பவால் ஜமீன்னு ஒரு ஜமீன் இருந்தது. இது எங்க இருந்ததுன்னா, இப்போ வந்து பங்களாதேஷ் இருக்கு இல்லையா? பங்களாதேஷோட தலைநகரம் டாக்கா. டாக்காக்கு மிக அருகில் வந்து பவால் ஜமீன் ஒரு ஜமீன் இருந்தது. அந்த ஜமீன்ல உள்ள ஜமீன்தாருக்கு 3 மகன்கள், 2 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. இந்த 3 மகன்கள் வந்து பரோகுமார், மெஜோகுமார், சோட்டா குமார். சோட்டா குமார்னா உங்களுக்கு தெரியும், சோட்டானாலே சிறியன்னு அர்த்தம். 3வது பையன் வந்து சோட்டா குமார். இந்த 1901 பெரிய ஜமீன், அது ஏகப்பட்ட நிலங்கள் இருந்தது, பெரிய ஒரு அரண்மனை இருந்தது, இவ்வாறு இருந்தது. இது வந்து 1900 ஆண்டுல நிகழ்ற கதை. சோ இந்த ஜமீன்தார் வந்து 1901 இறந்து போறார். அவர் இறந்து போன உடனே அடுத்த அதே வருடத்துல அவருடைய மூத்த மகனுக்கு கல்யாணம் ஆகுது. 2வது மகனுக்கு 1902 கல்யாணம் ஆகுது. 3வது மகனுக்கு 1904 திருமணம் நடக்கு.
இப்படி இருக்கும்போது இவங்க உங்களுக்கு தெரியும் அந்த காலத்து இளவரசர்கள் எல்லாருக்கும் திருமணம் ஆகும்போது ரொம்ப குறைந்த வயது தான், சிறு வயது பெண்களை தான் கல்யாணம் செய்வாங்க. உங்களுக்கு தெரியும், சிறு வயதுல கல்யாணம் பண்ணிடுவாங்க. பொதுவா வந்து நீங்க ராஜபுத்திர இளவரசர்கள், மற்றபடி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல வந்து இருந்த இளவரசர்கள் இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் படிச்சீங்கன்னா அவங்க வெறும் கேளிக்கையும் கொண்டாட்டமா வாழ்க்கை கழிச்சிருப்பாங்க. பெண்கள் மற்ற மது இதற்கு அடிமையாகி மிக ஒரு அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி படிச்சீங்கன்னா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த இளவரசர்கள், ஏன்னா அவங்களுக்கு வேற அபரிதமான சொத்துக்கள், மற்ற வாய்ப்புகள் இவையெல்லாம் அமைந்தது. இதே மாதிரிதான் அந்த மெஜோ குமார்னு இரண்டாவது மகன் இருக்கான் இல்லையா, அவனுக்கும் he also indulged in all these things. And you know that because of that he suffered a disease, STD ன்னு இப்ப சொல்றோம், sexually transmitted disease. In those days there are several types of diseases. சிஃபிலிஸ்ங்கிறது அப்ப ரொம்ப காமன், தமிழ்ல பரங்கி நோய்ப்போம், பிகாஸ் இட் வாஸ் brought by the white. அப்பெல்லாம் அதுக்கு மருந்தே கிடையாது. இப்போ வந்து it is unheard of because of the penicillin and all. அப்ப சிஃபிலிஸ்ல he was affected, it was an advanced stage. அதனால அவங்களுக்கு வந்து சரி அவருடைய அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருந்ததால டாக்டர்கள் வந்து அவரை கைவிரிச்சிட்டு, ஒருவேளை டார்ஜிலிங் மாதிரி ஒரு அவங்களுக்கு கோடை வாசஸ்தலம் இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வெஸ்ட் பெங்கால்ல எல்லாம் நம்ம கொடைக்கானல் ஊட்டி போற மாதிரி அவங்க டார்ஜிலிங் போவாங்க. ஸோ டார்ஜிலிங்ல போய் அவருடைய பங்களால தங்கி ஓய்வு எடுக்கட்டும், ஒருவேளை அது வந்து அவரை குணப்படுத்தலான்னு சொல்லி அவரு அங்க போறாரு. மெஜோ குமார் டார்ஜிலிங் போறாரு, அவருடைய மனைவியை கூட்டிட்டு போறாரு, அவருடைய மைத்துனரும் கூட போறாரு. அவருக்கு உங்களுக்கு தெரியும் ஜமீன்தார் போனா வேலையாட்களும் போறாங்க, 20-25 பேர் போறாங்க. எல்லாரும் போய் அங்க போய் கொஞ்ச நாள்லயே அவருக்கு வந்து நோய் வந்து முழுதும் முற்றி அவர் இறந்து போறாரு. இறந்து போன உடனே அவருக்கு அவருடைய பிரதருக்கு இங்க டெலிகிராம் கொடுக்குறாங்க. அப்பெல்லாம் இப்ப மாதிரி கம்யூனிகேஷன் கிடையாது, டெலிகிராம் கொடுக்குறாங்க. அவர் இறந்து போய் அவர் இறந்து போயின்னா 8/5/2009 இறந்து போறார். சாரி 1909 இறந்து போன உடனே இவருடைய சகோதரர்கள்லாம் வரதுக்கு முன்னாடி அவங்க வந்து வேற வழி இல்லாம கிரிமேட் பண்ணிடுறாங்கன்னா, பாடி கண்டிஷன் வாஸ் சச், அவங்க அதை கிரிமேட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அந்த மனைவியும் மைத்துனரும் இங்கேயே திரும்பி வராங்க. திரும்பி வந்து கொஞ்ச நாள்ல மனைவி அந்த வீட்டுலதான் இருக்கிறாங்க. அவங்க கூப்பிடுறாங்க அவங்க அதே வீட்டு, ஏன்னா அப்பெல்லாம் வந்து இப்ப கூட நான் வட இந்தியாலாம் பாத்தீங்கன்னா கணவர் இறந்து போனா கூட மனைவி வந்து கணவருடைய வீட்டிலே தான் தொடர்ந்து இருக்கிறாங்க. சில நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். ஆனா இவங்க அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள்ல அங்க பிடிக்காம தனியா கல்கத்தால போய் செட்டில் ஆயிடுறாங்க மனைவி பீபா பாட்டி. ஹர் நேம் இஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அடுத்தடுத்து அந்த மெஜோ குமாருடைய பிரதர்ஸே இறந்து போறாங்க. அந்த முதல்ல சொன்ன இல்லையா பர்வகுமார், சோட்டா குமார், இறந்து பேருமே அடுத்தடுத்து இறந்து போறாங்க. சோ பவால் ஜமீனுக்கு ஆண் வாரிசே இல்லாம போகுது. உங்களுக்கு தெரியும் ஆண் வாரிசே இல்லாம போனா ஏன்னா அப்போ வந்து பெண்களுக்கு வந்து சொத்துரிமை கிடையாது. 1956க்கு அப்புறம் தான் பெண்களுக்கு சொத்துரிமை கிடைத்தது. அப்போ பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது. சோ ஆண்கள் சொத்துக்கு வந்து உரிமையாளரா யாருமே இல்லை. 3 பேரும் அடுத்தடுத்து இறந்து போன உடனே the estate became the property of the government. The government would acquire that estate. அங்க இருக்கிறவங்களுக்கு பென்ஷன் கொடுத்து அவங்களுக்கு வசதி மட்டும் செஞ்சு கொடுப்பாங்க. அந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு they can claim maintenance, அவ்வளவுதான். இந்த சொத்துல உரிமை கொண்டாட முடியாது. ஸோ கவர்மெண்ட் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அந்த பவால் ஜமீனை தன்னோட இணைத்துக் கொள்ளுது. இணைத்துட்டு அந்த ஒய்ஃபுக்கு அவங்களுக்கு பென்ஷன் மட்டும் கொடுக்குறாங்க. அந்த பென்ஷனே வந்து ஐ திங்க் அதற்கப்புறம் அந்த பென்ஷன் கொடுத்தவொடனே அவங்களுக்கு அந்த பங்களா விட்டுக்கு அவங்க கல்கத்தால இருந்துடுறாங்க. அந்த மற்ற அவருடைய அந்த 3 ஜமீன்தார் இளவரசர்களுடைய சகோதரிகளும் வேற வேற இடத்துல போய் தங்குறாங்க. இப்படியா போய் ஒரு சில வருடங்கள் கழிந்து போன பிறகு அந்த டாக்கால உள்ள ஒரு பெரிய ஒரு ஆறு ஓடக்கூடிய துறை, எல்லாருக்கும் சாயந்தரக்கூடிய நம்ம மெரினா பீச் மாதிரி ஒரு இடம். அங்க வந்து ஒரு சன்னியாசி 1921 இவர் இறந்து போய் 1912 இறந்து போறாரு. 1909ஆம் ஆண்டு இறந்து போறாரு. 1921 ஒரு சன்னியாசி வந்து உட்கார்றாரு. சன்னியாசி வந்து உட்கார்ந்து என்ன ஆகுது, ரொம்ப எல்லாரும் பழக்கமா நம்மளுக்கு தெரியும், யாராவது ஒரு அமைதியா ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து இருந்தாருன்னா முதல்ல கொஞ்சம் பேர் அவர் பார்ப்பாங்க, கொஞ்சம் பேர் போய் அவர்கிட்ட கும்பிடுவாங்க, யாருக்காவது ஏதாவது நன்மை கிடைக்கும், தொடர்ந்து அதுக்கு கூட்டம் பெருகிடும்.
இப்படி சன்னியாசி சுத்தி கூட்டம் பெருகுது, மாசம் மாசம் டெய்லி இருக்கிறாரு, கூட்டம் பெருகிட்டே போகுது. அப்ப இந்த பவால் ஜமீன்ல உள்ள முக்கியஸ்தர்கள் வந்து சில பேர் பாக்குறாங்க. இந்த இவரை பார்த்தா வந்து அந்த இறந்து போன மெஜோகுமார் மாதிரியே இருக்கு. அப்போ அது ஊர்ல அது ஒரு அந்த பவால்ல ஒரு செய்தி பரவுது. மெஜோகுமார் தான் திரும்பவும் உயிரோட வந்து அந்த சன்னியாசியா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விஷயமா பரவுது. அது பரவுனதுக்கு அப்புறம் வந்து அந்த அவருடைய சொந்தக்காரங்க வந்து பாக்குறாங்க. அவங்க பார்த்துட்டு அவன மாதிரியே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு சந்தர்ப்பத்துல 30/4/21 அவர் என்ன பண்றாங்க, அங்க இருந்து கூப்பிட்டுட்டு, சாரி நீங்க அவங்க என்ன அவங்க அந்த சன்னியாசிய அந்த பவால் ஜமீன்கே கூப்பிட்டு வர்றாங்க. கூப்பிட்டு வந்த உடனே அவர் முதல்ல வந்து மறுக்கிறாரு இவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம். ஆனா அவருக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி எல்லா இடத்துக்கும் போறாரு. அங்க தங்க வைக்கிறாங்க. அவருடைய சிஸ்டர் பாக்குறாங்க. இது என் தம்பி தான் சொல்றாங்க. அவங்க அங்க அடையாளம் சில தேடுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. தம்பி தான் சொல்றாங்க. இப்படி அடுத்தடுத்து நிகழ்றது. திடீர்னு அவரு காணாம போயிடுறாரு. திரும்பவும் அங்க போய் அவரை போய் கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி கூப்பிட்டு வந்து அவர் விசாரிக்கிறாங்க. நீ யாரு, உங்க அப்பா? அப்போ அந்த சமயம் வரும்போது தெளிவா வந்து அவர் பதில் சொல்றாரு. அவருடைய அப்பா யாரு, அம்மா யாரு, அவர் வளர்த்த மெய்டு யாரு, எல்லா பேரும் சொன்னோன்னு மக்கள்லாம் பெரிய ஆரவாரம். அவரை பாக்குறதுக்கு பஸ் எல்லாம், ஸ்பெஷல் பஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி வந்திருக்காரு மெஜோகுமார் திரும்பி வந்துட்டாருன்னு சொல்லி பாக்குறதுக்கு அந்த ஸ்பெஷல் பஸ் கூட விட்டாங்க, வண்டி எல்லாம் கட்டி வந்தாங்க. வந்த உடனே இது என்ன ஆகுது, அதுக்கப்புறம் இந்த அந்த 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 ஜமீனுடைய மேனேஜர் இருப்பார் இல்லையா, அவரு கடிதம் எழுதுறாரு கலெக்டருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல், இந்த ஒரு பெரிய வினோதமா ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. இந்த ஜமீன்ல இறந்து போனதா கருதப்பட்ட மெஜோகுமார் வந்து திரும்ப வந்துட்டதா சொல்றாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அரசாங்கமே இது கவனிச்சிட்டு இருக்கு. அதற்கப்புறம் இவரு கொஞ்சம் கொஞ்சமா தெளிவடைகிறார். முதல்ல மறுத்துட்டே இருக்கிறவர் கொஞ்சம் கொஞ்சமா தெளிவடைகிறாரு. தெளிவடைஞ்சு ஒரு சமயத்துல வந்து நான் தான் வந்து மெஜோகுமார் அப்படின்னு டிக்ளேர் செய்யறாரு. டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் அவரை கூட்டிட்டு போய் கலெக்டர்கிட்ட போய், அந்த மாவட்ட கலெக்டர்கிட்ட போய் அவங்க மனு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நான் தான் மெஜோகுமார், இந்த எஸ்டேட்டை ஃபுல்லா எனக்கு திருப்பி கொடுக்கணும், ஆண் வாரிசு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அரசாங்கம் வந்து அதுக்கு மறுக்குது. மறுத்த உடனே அரசாங்கத்து மேல அவர் வழக்கு தாக்கல் பண்றாரு. இந்த வழக்குல வந்து எதிர் மனுதாரரா அவருடைய மனைவி பீபா பாட்டி, அந்த குடும்பத்தை, அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அவர் ஏத்துக்கிறாங்க, இவர் தான் வந்து மெஜோகுமார்னு. ஆனா பீபா பாட்டி மறுக்கிறாங்க. இவருடைய வழக்கு என்னன்னா, நான் வந்து இறக்கல, இறந்த நிலையில இருந்தேன், என்னைய கூட்டிட்டு போய் எரிக்க கொண்டு போனாங்க. அப்போ பெரிய மழை பெஞ்சுது, அதனால பாதி எரிஞ்சு இது அவங்க வந்து ஒரு எரிஞ்சு முழுசு எரிக்காமலே போயிட்டாங்க. என்னை சில சன்னியாசிகள் எடுத்து என்னை குணப்படுத்தி திரும்ப வந்து அதுக்கப்புறம் நான் வந்து நினைவுல இத்தனை வருஷம் நான் நினைவு இல்லாம இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவருடைய மனைவியான பீபா பாட்டி அதை ஏற்றுக்கொள்ளல. அவங்க அதை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த வழக்குல வந்து முதல்ல வந்து அங்குள்ள சிவில் கோர்ட்ல நடக்குது. அந்த கோர்ட்ல வந்து இந்திய நீதிபதி ஏறக்குறைய வந்து அந்த வழக்கு வந்து இந்தியாவிலே நடைபெற்ற சிவில் வழக்குகளிலே அதிகமான விட்னஸஸ் விசாரிக்கப்பட்ட வழக்குன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் வந்து அவருடைய அங்க அடையாளங்களை பற்றி சொல்லணும். அவர் ஏற்கனவே இருந்தது அதெல்லாம் பாக்குறாங்க. அந்த தடுப்பெல்லாம் சிலது இல்லை. ஆனா டாக்டர் சொல்றாங்க இல்லம்மா அது மறைஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றாங்க. அவர் போன விலை மாதுகள் கூட அதுல சாட்சிகளா விசாரிக்கப்பட்டாங்க. பெரிய பரபரப்பா நடைபெற்ற வழக்கு இந்தியால. இறுதியில வந்து அவர் இந்திய நீதிபதி, அவர் இந்த கோர்ட்ல சிவில் வழக்குல வந்து இல்ல இவர் தான் மெஜோகுமார்னு ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அதை வந்து ஃபெடரல் கோர்ட்டுக்கு போகுது. அங்க ஒரு இந்திய நீதிபதி, ஆங்கிலேய நீதிபதி, இன்னொரு 2 ஆங்கிலேய நீதிபதி, ஒரு இந்திய நீதிபதி. அந்த ஒரு ஆங்கிலேய நீதிபதியும் ஒரு இந்திய நீதிபதியும் கீழ்கோர்ட் சொன்ன தீர்ப்பை ஏற்றுட்டாங்க, ஒருத்தர் ஏற்றுக்கல. அதற்கப்புறம் அந்த பீபா பாட்டி, அவருடைய மனைவியான பீபா பாட்டி அந்த வழக்கை வந்து பிரிவி கவுன்சில் கொண்டு போறாங்க. உங்களுக்கு அப்ப தெரியும், பிரிட்டிஷ் பீரியட்ல பிரிவி கவுன்சில் பிரிவி கவுன்சில், அதுக்கப்புறம் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ், அவங்க தான் அல்டிமேட் அத்தாரிட்டி. ஸோ பிரிவி கவுன்சிலுக்கு வந்த வழக்கு எடுத்துட்டு போய் பிரிவி கவுன்சில்லையும் இவர் தான் மெஜோகுமார் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இந்த தீர்ப்பு கொடுத்தது 1946 பிரிவி கவுன்சில் தீர்ப்பு வந்து சுதந்திரத்துக்கு அதாவது 1930 ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன் அந்த வழக்கு. 30 ஆரம்பிச்ச வழக்கு வந்து 1946 பிரிவி கவுன்சில்ல போய் முடியுது.
பிரிவி கவுன்சில்ல வந்து 30/7/46 தீர்ப்பு வந்த நாள். அந்த தீர்ப்பு இணையத்துல கூட கிடைக்கும், நீங்க பார்க்கலாம். அந்த தீர்ப்புல வந்து இவர் தான் வந்து மெஜோ குமார் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஆனா என்ன ஒரு துரதிர்ஷ்டமோ, என்ன ஒரு டிவைன் ஜஸ்டிஸோ தெரியல. இந்த தீர்ப்பு கேள்விப்பட்டானா ஒரு காளி கோயிலுக்கு அருகில ஒரு பக்கத்துல இருந்த காளி கோயிலுக்கு பூஜை செய்ய போனார் மெஜோ குமார். ஆனா பூஜை செய்ய போனார், திரும்பி வரல, அங்கேயே இறந்துட்டார் ஹார்ட் அட்டாக்ல. ஸோ 17 வருடம் ஒரு வழக்கை நடத்தி தான் மெஜோ குமார்னு நிரூபித்த பிறகும் அவர் வந்து இறந்து போனாரு 1946. ஸோ வழக்கு நடத்தி வழக்குல வந்து தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அதனுடைய பலனை வந்து அவரால் அனுபவிக்க முடியல. பட் he died as a ஜமீன் ஆஃப் பவால். ஆனா இன்னை வரைக்கும் அதுல ஒரு பெரிய அந்த அந்த வழக்குல வந்து அவரை பற்றி சந்தேகங்கள் தான் உலவுது. அதுக்கு ஒரு டிசெண்டிங் ஜட்ஜ்மெண்ட் ஆங்கில நீதிபதி கொடுத்தது கூட ஒரு வகையில ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இருக்கும். ஏன்னா இவர் வந்து ஒரு நாட்டினுடைய இளவரசர், வெளியே இளவரசர் ஜமீன்ல உள்ள இளைய ஜமீன், உடலுக்குள்ளே சரியில்லாம வெளியே போய் இறக்குறாரு. அங்கேயே அவர் கிரிமேட் பண்ணிட்டதா சொல்றாங்க. முன்னுக்கு பின் முரணான பல தகவல்கள். அதனால மக்கள்கிட்ட வந்து அவர் நமக்கு எப்பவுமே தெரியும், நம்மளுக்கு பிடிச்சவங்க யாரும் இறந்து போனாங்கன்னா அவங்க இறந்து போய், எம்ஜிஆர் இறந்து போகலன்னு சொல்லி நிறைய பேர் நம்பிட்டு இருந்தாங்க போஸ்மா. அது மாதிரி அவர் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி நம்பினதுல அவரை மாதிரியே தோற்றத்துல வந்து ஒருத்தர் வந்து அவர் தான் கிளைம் பண்ணிக்கிட்ட உடனே மக்களுடைய மனநிலையில இமிடியேட்டா எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. சரி, இந்த கதை வந்து ரொம்ப பிரபலமான ஒரு கதை. இந்தியாவில் நடைபெற்ற மிக புகழ்பெற்ற வழக்குகள்ல சிவில் பொதுவா வந்து கிரிமினல் குற்றவியல் வழக்குகள் வந்து புகழ் பெறும், அதை பத்தி நிறைய கேள்விப்படுவோம். ஆனா சிவில் வழக்குகள்ல ஒரு புகழ்பெற்ற வழக்குகள்ல இந்த பவால் சன்னியாசின் கேஸ் முக்கியமானது. இந்த பவால் சன்னியாசின் கேஸ்ல வந்து எவிடன்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கோட் பண்ணுவாங்க. ஆனா முக்கியமா வந்து இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து சட்ட கருத்துங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, வாரிசுகள் இல்லாம போனா அந்த சொத்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்ட கருத்து. இது சம்பந்தமான செக்ஷன்ஸ் ரெலவெண்ட். நான் எப்பவுமே சொன்னேன், வேர் டு ஃபைண்ட் லா. இப்போ வாரிசு இல்லாம ஒருத்தர் இறந்து போனா அதற்கான சட்டங்களை நம்ம எங்க தேடலாம், அதை பற்றி யாருக்காவது தெரிஞ்சிருந்தா நீங்க சொல்லுங்க, இல்லட்டா நான் தொடர்ந்து பேசலாம். ஒருத்தர் ஒரு வாரிசே இல்லாம ஒருத்தருடைய சொத்து ஹிந்து செக்ஷன். நன்றி. அடுத்தது நேச்சுரலி 29 செக்ஷன் 29 ஆஃப் தி ஹிந்து சக்சஷன் ஆக்ட். ஹிந்துக்களை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 29 ஃபெயிலியர் ஆஃப் heirs. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எஸ்சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ESCHEAT, எஸ்சீட். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வாரிசுகள் இல்லாம இறந்து போறவங்களுடைய சொத்துக்கள் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு எஸ்சீட், ESCHEAT, எஸ்சீட்னு சொல்லுவாங்க. அல்லது போனா வேகன்சியா, வேக்கண்ட், அந்த வார்த்தை போனானா பெனிஃபிட், போனா வேகன்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது டாக்டர் ஆஃப் லேப்ஸ், இந்த 3 வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. எஸ்சீட், போனா வேகன்சியா, டாக்டர் ஆஃப் லேப்ஸ். அதுல வந்து இந்திய ஹிந்து செக்ஷன் ஆக்ட் செக்ஷன் 29 ஆஃப் தி ஹிந்து செக்ஷன் ஆக்ட் டீல்ஸ் வித் தி இது எஸ்சீட். 29 பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆஃப் heirs. நான் அதை உங்களுக்காக வாசிக்கிறேன். If an intestate has left no heir qualified to succeed to her or her property in accordance with the provisions of this act, such property shall devolve on the government, and the government shall take the property subject to the obligations. ஸோ வந்து ஒரு வாரிசுகள் இல்லாம இறந்து போறவருடைய சொத்துக்கள் ப்ராப்பர்ட்டி வில் பிகம் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி கவர்மெண்ட். ஸோ இந்துக்கள் எல்லாம் மற்றவங்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, அது உங்களுக்கு தெரியும் இந்தியன் சக்சஷன் ஆக்ட்ல செக்ஷன் 34, செக்ஷன் 34 ரெஃபர் பண்ணீங்கன்னா இந்தியன் செக்ஷன் ஆக்ட்ல செக்ஷன் 34, வேர் an intestate has left no widow and where he has left no kindred, சொந்தக்காரங்க, where the intestate has left no widow, his property shall go to his lineal descendants or to those who are kindred to him, not being lineal descendants according to the rules hereinafter contained. And if he has left none who are kindred to him, it shall go to the government. So ஒருத்தருக்கு lineal descendants மனைவியோ அல்லது உரையாடர்களோ இல்லைன்னா அந்த சொத்துக்கள் வந்து அரசாங்கத்துக்கு போகும். வந்து வாரிசு இல்லாம ஒருத்தர் இறந்து போனார்னா அந்த சொத்துக்கள் அரசாங்கத்துக்கு போகும்.
யாராவது சும்மா மைக் ஆன் பண்ணி கேளுங்க, ஜஸ்ட் எனக்கு ஐ மிஸ்ஸிங் யுவர் கமெண்ட்ஸ். ஸோ செக்ஷன் 34 ஆஃப் தி ஹிந்து சக்சஷன் ஆக்ட், இதை மறந்துடாதீங்க. சாரி, செக்ஷன் 29 ஆஃப் தி ஹிந்து சக்சஷன் ஆக்ட், செக்ஷன் 34 ஆஃப் தி இந்தியன் சக்சஷன் ஆக்ட். இதுக்கு பிரின்சிபல் பேர் எஸ்சீட். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாதிரி பிரச்சனைகளுக்கு நீங்க இந்த 2 சட்டத்திலையும் தேடலாம். இது தவிர 3வது கான்ஸ்டிடியூஷன்லயும் நீங்க ஒரு there's a provision, அதுவும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆர்டிகல் 296 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இந்த ஆர்டிகல் 296 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்து ப்ராப்பர்ட்டி, அதுல எஸ்டேட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. ப்ராப்பர்ட்டி அக்ரூயிங் பை எஸ்டேட் ஆர் லேப்ஸ் ஆர் அஸ் போன வேகன்சியா சப்ஜெக்ட் அஸ் ஹியரின் ஆஃப்டர் ப்ரொவைடட் எனி. ஸோ வந்து இதுக்கு முன்னாடி வந்து அரசு இந்த மாதிரி ராஜாக்கள் இவங்க சொத்துக்கள் மற்ற விஷயங்கள் வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு முன்னாடி எப்படி வந்து வாரிசு இல்லாம இருந்து போனா அந்த சொத்துக்கள் அரசாங்கத்துக்கு அடையுமோ, அதே மாதிரி தான் வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு அப்புறமும் அண்டர் 296 வந்து அவங்க அரசாங்கத்தின் சொத்துக்களா மாறும்னு சொல்றாங்க. யாரோ ஒரு கமெண்ட் போட்டாங்க, மைக் ஆன் பண்ணிட்டு நீங்க கேட்கலாம். ஐ மிஸ்ட் இட். சரி, அல்லது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இந்த 3 ப்ரொவிஷன் வந்து நீங்க வந்து வேர் டு ஃபைண்ட் லா இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ பர்சன் ஹூ டைஸ் வித்வுட் எனி லீகல் ஹேர்ஸ். இந்த 3 செக்ஷன், இந்த 3 ஆக்ட் நார்மலா யூ கேன் சர்ச் இன் ஹிந்து சக்சஷன் ஆக்ட் செக்ஷன் 29. ஸோ யூ கேன் ஆல்சோ சர்ச் இன் இந்தியன் சக்சஷன் ஆக்ட், தட் இஸ் அண்டர் செக்ஷன் 34. And you can also find an article in Indian Constitution, that is Article 296. So you keep it in mind that these provisions deals with estate or bona vacantia or what is known as doctrine of lapse. இப்ப டாக்டர் ஆஃப் லேப்ஸ்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு நபரை பற்றி ஞாபகம் வந்திருக்கணும். இதே மாதிரி யாராவது சொல்லுங்க, அவரை பத்தி ஒரு சினிமா வந்து சமீபத்துல வந்தது. கமெண்ட், சரி, இந்த கமெண்ட் போடுறவங்க அவங்க ஆன் பண்ணிட்டு பேசலாமே. ஐ வுட் ஸ்டாப் ஃபார் சம் டைம். சார், ஆஃப்டர் ஆக்னெட்ஸ் காக்னெட்ஸ்க்கு அப்புறம் வந்து கவர்மெண்ட் டேக் ஓவர் இல்ல, அதுதான் சொல்றேன். அதான் மெசேஜ். கிண்டட், அதான் சொந்தக்கார சட்ட ரீதியான வாரிசுகள் இல்லைன்னா இட் பிகம்ஸ் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி கவர்மெண்ட். சோ இதுக்கு வந்து இந்த விஷயங்களை பற்றி நீங்க 3 சட்டங்கள்ல உங்களோட அதை பற்றியான ப்ரொவிஷன்ஸை தேடலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஹிந்து சக்சஷன் ஆக்ட், இந்தியன் சக்சஷன் ஆக்ட் அண்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இதை வந்து எதுக்காக இதெல்லாம் திரும்ப திரும்ப வலியுறுத்துறேன்னா, ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கான பதிலை எந்த சட்டத்துல தேடுறதுங்கிறது ஒரு வக்கீலுடைய கடமை, ஒரு வக்கீலுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால இந்த சட்டங்களை எடுத்து நீங்க புரட்டினீங்கன்னா நீங்க இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன்ஸை பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்கு எவ்வாறு அணுகிறதுங்கிறது நீங்க தீர்வு கண்டுபிடிக்கலாம். சரி, இப்ப நம்ம வந்து அதை இந்த ஒரு ஃபேசினேட்டிங் ஸ்டோரி, இந்த மெஜோகுமாருடைய ஸ்டோரி, இது சம்பந்தமா பல திரைப்படங்கள் வந்திருக்கு. ஜெயகாந்தன் கூட ஒரு சிறிய கதை எழுதியிருக்காரு, சிறுகதை ஒன்று எழுதியிருக்கிறாரு. இப்ப சமீபத்துல மாலை நேரத்து மயக்கம்னு படம், அது ரொம்ப பிரபலமா எல்லாரும் நீங்க இணையத்துல தொடர்ந்து கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த படத்தை பற்றியான விவாதங்கள் பெருசா நடந்தது. இது ஒரு மலையாள படம், மம்முட்டி நடிச்சது, ரொம்ப நல்ல, அதாவது நிறைய குறியீடுகள் இருந்தது. அந்த டைரக்டர் வந்து அவருடைய குறியீடா வந்து நிறைய செயல்களை வச்சிருந்தாரு. அதனால இந்த படத்துடைய ஒவ்வொரு காட்சியும் அது எப்படின்னு சொல்லி விவாதம் பண்ணாங்க இன்டர்நெட்ல. இந்த காட்சி எதை குறிக்கு, இதனை, ஏன்னா உங்களுக்கு படத்தை வெறுமனே பார்த்தா அந்த நிறைய முடிச்சுகளை அவிழ்க்காமலே போயிருப்பார் டைரக்டர், யாரு என்னட்டு. ஆனா ஒரு சின்ன சின்ன ஒரு வசனங்கள்ல நீங்க அந்த கதையை நீங்களே வந்து பின்னிக்கலாம். அந்த காணாம போன வந்து ஒரு கேரளால வியாபாரம் பண்ணக்கூடியவன் ஒரு வார்த்தை வரும். வந்து நம்ம வந்து இப்ப கதையை எப்படி சினிமால வந்து எப்படி பார்க்கும்போது அரைகுறையா காமிச்சா கூட நம்ம we can develop our own story. Somehow this man might have come into contact with Mammootty and Mammootty might have known everything from him. அவன்கிட்ட இருந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கலாம். Mammootty might have killed him under certain circumstance. That would have gone into his mind as a guilt feeling. அதுக்காக கூட அவர் வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கலாம். And his return, he accidentally found his village and went into him. அப்படியெல்லாம் நடந்திருக்கலாம்னு ஒரு இது. ஏன்னா கடைசியில வந்து அவர் மம்முட்டி போகும்போது என்னன்னா ஏன்னா அவன் என்ன ஆனான்ட்டு யாருக்குமே தெரியாது, காணாம போயிருப்பான், அவ்வளவுதான். 2 வருஷமா அந்த வீட்டு மேல ஒரு காக்கா நிற்கும். அந்த காக்கான்னு கத்தி காக்கா பறந்து போகும். ஒருவேளை அவனுடைய, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, அந்த காக்கா வந்து ஆன்மா அடையாளமா சொல்லுவாங்க. அந்த இறந்தவர்களுக்கு வந்து அது கூட சாப்பாடு போடுவாங்க இல்லையா,
அந்த அந்த அவருடைய ஆன்மா கூட மம்முட்டியை வந்து ஒரு அந்த அந்த ஊருக்கு அனுப்பியிருக்கலாம். அதுக்கப்புறம் அது வந்து நிம்மதி அடைஞ்சு போயிருச்சு. இந்த மாதிரி திரைப்படங்களை பார்க்கும்போது நிறைய அந்த மாதிரி குறியீடுகள் இருக்கும். நல்ல திரைப்படம் அது. மாலை நேரத்து மயக்கம். நீங்க அது பார்க்கலாம். நீங்க எந்த திரைப்படம் பார்க்கலாம்னு கேட்கறவங்கள்ட்ட நான் இந்த சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த படத்துக்கு வந்து முன் கதை வந்து இந்த பவால் சன்னியாசின் கேஸ். இந்த பவால் சன்னியாசின் கேஸ் மாதிரியே வந்து உலகத்துல அங்கங்க நடந்திருக்கு. அது முக்கியமா ஒரு இது வந்து இன்னொன்னு ஒரு நல்ல திரைப்படமா வந்ததுதான் பிரான்ஸ்ல நடந்தது. அது வந்து 1500கள்ல நடந்தது. அதுல இப்படிதான் ஒருத்தன் திருமணம் ஆயிருக்கும். திடீர்னு அவங்க ஏதோ திருடி இருப்பான் ஊர்ல. அதுக்கு வந்து கேட்ட உடனே அவன் ஊரை விட்டு ஓடி போயிடுவான். அதுக்கப்புறம் அவன் எங்க போனானே தெரியாது. ஒரு 5-6 வருடங்கள் கழித்து ஒருத்தன் வருவான். அவன் தான் இவன் சொல்லிட்டு, நான் தான் அவன் சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் நம்பிடுவாங்க. அவன் மனைவியும் வந்து அவனை ஏத்துக்குவாங்க. அதுக்கு ஏன்னா அங்க அப்போ வந்து பிரான்ஸ்ல அப்போ இருந்த சமூக கட்டமைப்புல ஒரு பெண் வந்து மறுமணம் செய்துக்க முடியாது. ஸோ மனைவிக்கு வந்து ஒரு கணவன் வேணா மனைவி வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் இவன் வந்து கணவன் இல்லைன்ட்டு. ஏன்னா தே வுட் ஹாவ் டு பி இன்டிமேட். பட் என்னன்னா ஷீ ஸ்டார்டட் டு லவ் ஹிம். அவனை வந்து பிடிச்சு போகும் அவளுக்கு. அதனால வெளியே சொல்ல மாட்டாங்கிற மாதிரிதான் அந்த கதை இருக்கும். கதையில இது நிஜமா நடந்தது. அதற்கப்புறம் ஒரு சின்ன புள்ள நடக்கிற அவங்க ஃபேமிலிக்குள்ள நடக்கிற பிரச்சனையில ஒருத்தர் வந்து இல்ல இவன் அவன் இல்லைன்னு சொல்லுவாங்க. அவன் மேல வழக்கு தொடருவாங்க. அப்புறம் இந்த மனைவி வந்து சப்போர்ட் பண்ணுவான். முதல்ல அவன் தான் சொல்லி அவனை விடுதலை பண்ணுவாங்க. ஆனா திரும்பவும் வந்து வழக்கு நடக்கும். அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கும்போதே உண்மையான கணவன் வந்துருவான். வந்து நான் தான் சொல்லுவான். அதனால மனைவி வந்து அப்புறம் டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஹி வாஸ் எக்ஸிக்யூட்டட். அந்த படம் ஒரு பிரெஞ்சு கதை. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் திரைப்படமா வந்தது. அது யூடியூப்ல ட்ரெய்லர் கூட பார்த்தேன். ஜஸ்ட் சென்ட் தி லிங்க், யூ கேன் see the trailer. From there itself you can find out the story. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங். பட் அதுல வந்து வெளிப்படையா வந்து வந்தவங்க வந்து ரெண்டு பேருமே வந்துருவாங்க. பட் மெஜோ குமார் ஸ்டோரி ஸ்டில் a mystery in India. Actually, many strongly believe that it was not Mejo Kumar. Somebody else has come out, devised a plan to take up the properties again. ஆனா அதுக்கு ஒரு பெரிய பிளான்ங்கிறது அவன் சன்னியாசியாவே ரொம்ப வருஷம் இருந்திருப்பான். ஸோ அதனால வந்து அது எப்படி இருக்கலாம், மெஜோகுமாரோட ஸ்டோரி வந்து எந்த பக்கமும் இருக்கலாம். இந்த மெஜோகுமார் ஸ்டோரி எவ்வளவு பேர் கேள்விப்பட்டிருக்கேன்? யாராவது கேள்விப்பட்டது இருந்தா சொல்லுங்களேன் ப்ளீஸ். யாருமே படிக்கலையா பவால் சன்னியாசின் கதைய? சரி, இப்ப பவால் சன்னியாசின் கதையை பத்தி சொன்னேன், எஸ்டிட் பத்தி சொன்னேன், டாக்டர் ஆஃப் லேப்ஸை பத்தி சொன்னேன். இந்த டாக்டர் ஆஃப் லேப்ஸை பத்தி சொல்லும் பொழுது இது சம்பந்தமா இன்னொரு இந்தியன் பர்சனாலிட்டி உங்களுக்கு உடனடியா ஞாபகம் வரணும். அவரை பத்தியும் ஒரு திரைப்படம் சமீபத்துல வந்துச்சு. யாருன்னு somebody could guess? யாருடைய சொத்து வாரிசுகள் இல்லைங்கிற பட்சத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டது அரசாங்கத்தால்? அதெல்லாம் ஜெயலலிதா இங்க வாரிசு இல்லாம அவருடைய அண்ணன் பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்களே. இல்ல அவங்களுக்கு ஒரு வாரிசு வந்தாங்க, பட் அந்த கோர்ட்ல கேஸ் போட்டுனாச்சுன்னு தெரியல. அந்த கேஸ் ஒரு பெங்களூர்ல அவங்க வாரிசு. ஜெயலலிதாவுடைய அண்ணன் இருந்தது நிஜம். அந்த அண்ணனுக்கு 2 குழந்தைகள் இருந்தது நிஜம். அவங்க அந்த தீபா வெங்கட், they are entitled to all the properties of Jayalalitha, but the problem is all the Jayalalitha's property been appropriated for the crime she committed. அதனால அது போக அதுக்கு ஃபைன் கட்ட மற்ற விஷயங்களுக்கு போக இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாமே தீபாவுக்கும் வெங்கட்டுக்கும் தான் போகணும். அதுல யாருக்கும் சந்தேகமே இல்லை. பிகாஸ் ஜெயலலிதா டிட் நாட் லீவ் எனி வில். அவங்க வில் எழுதக்கூடிய ஆட்கள் கிடையாது. ஒரு இதோட இருக்கிறவங்க. அதனால அவங்க வில் எதுவும் எழுதல. அவங்க உயில் எழுதால அந்த சொத்துக்கள் வந்து டிஸ்டன்ட் கிண்ட்ரட்ங்கிற முறையில அவங்க 2 பேருக்கும் அண்ணன் பிள்ளைங்கிற முறையில தீபாவுக்கும் வெங்கட்டுக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஜெயலலிதா அதாவது வாரிசு இல்லாம இறந்து போனதா சொல்ல முடியாது. இப்ப அது நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏதாவது ஒரு பெண் வாரிசு யாராவது இருப்பாங்க. நான் வந்து முன்னாடி வந்து பெண்களுக்கு வந்து சொத்துரிமை இல்லைங்கிறதால இந்த பிரச்சனை எழுந்தது. ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் அப்படின்னு ஸ்கூல்ல படிச்சிருப்போம் இல்லையா? படிச்சிருக்கோமா இல்லையா? அவங்கள பத்தி இப்போ ஒரு திரைப்படம் வந்து இல்லையா? நடிச்சது என்ன படம்? மணிகர்ணிகா அவங்களுடைய உண்மையான பேர் அது. அது யார் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கோம் சார். பாத்தீங்களா? சரி, அவங்கள பத்தி சொல்லுங்க பாப்போம் 2 வார்த்தை. அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்றேன்.
ஜான்சி ராணி அந்த 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 படமே பாத்தீங்களா? சொல்லுங்க, ஒரு 2 வார்த்தை பேசுங்க பாப்போம். உங்க கதையை கேட்போம். ஐயோ, சரி நானே சொல்றேன். ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் நம்ம கேள்விப்படுற பெண்மணி 1828ஆம் ஆண்டு பிறந்திருக்காங்க. அவங்களுடைய 14வது வயதுல அவங்க மகாராஜா ஆஃப் ஜான்சியுடைய மகாராஜாவை திருமணம் பண்றாங்க 1842. அவங்கள பத்தியான குறிப்புகள் வந்து அவங்க இளம் வயதிலேயே குதிரை ஏற்றம், சண்டை பயிற்சி பெற்றவங்க, துணிச்சலான பெண்ணு நம்ம சொல்றாங்க. திருமணமானதுக்கு பிறகு அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஸோ வந்து மகாராஜா வந்து 1853வது வருடத்துல இறந்து போறாரு. ஸோ பிகேம் எ விடோ அட் த ஏஜ் ஆஃப் 25. அவங்க வந்து லக்ஷ்மி பாய், அவங்க பேர் வந்து மணிகர்ணிகா தாம்பே, இன்னொரு பேர் அவங்களுக்கு உண்மையான பேர். இந்த மணிகர்ணிகாங்கிற பேர்ல தான் திரைப்படம் வந்தது. அவங்க வந்து விதவை ஆயிடுறாங்க. விதவையானா அந்த கணவர் இறக்குறதுக்கு முந்தின நாள் ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கிட்டதா சொல்றாங்க. கணவரும் சம்மதிச்சாது, அரசாங்க அலுவலர்கள்லாம் இருந்தாங்கட்டு. இந்த குழந்தைய அடாப்ட் பண்ணிட்டதால அதுக்கு ஒரு வாரிசு வருது. இல்லைன்னா லக்ஷ்மி பாய்க்கு இது கிடைக்காது, சொத்துரிமை கிடையாது. ஸோ அரசருக்கு குழந்தைகள் இல்லை. அதனால அரசாங்கம் வந்து இமிடியேட்டா இந்த டாக்டர் ஆஃப் லேப்ஸ் பிரின்சிபலை பயன்படுத்தி அந்த ஆட்சி வந்து ஆங்கில அரசாங்கம் அதை எடுத்துக்கிட்டு தன்னோட இணைச்சிக்கும். இதை அவாய்ட் பண்றதுக்காக அவங்க brought an adoption story. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த மன்னர் உயிரோட இருந்த கடைசி அவர் இறக்குறதுக்கு முந்தின நாள் அடாப்ட் பண்ணிக்கிட்டு தான் சொல்றாங்க. ஆனா அரசாங்கம் வந்து அதை ஏற்றுக்கல. அப்பதான் டல்ஹௌசி தான் கவர்னர் ஜெனரலா இருந்தாரு. அவர் வந்து அரசாங்கம் வந்து அந்த அடாப்ஷனை ஒத்துக்கல. இது வந்து சொத்தை காப்பாத்திக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட அடாப்ஷனை தவிர மற்ற அடாப்ஷன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தே ஆஃபர்ட் அ பென்ஷன் ஆஃப் 60,000 rupees டு லக்ஷ்மி பாய். அப்போ பேர் ஆனம் ஒரு வருஷத்துக்கு 60,000 ரூபாய், அதாவது ஒரு மாதத்துக்கு 5,000 ரூபாய். அன்னைக்கு உள்ளதுல பெரிய அமௌண்ட் தான் அது. 5,000 ரூபாய் பென்ஷன் கொடுத்துட்டு இமிடியேட்டா அந்த கோட்டையை விட்டு நீங்க வெளியே போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இது நடந்து வந்து 1854. உங்களுக்கு தெரியும் 1854 இருந்து ஒரு பிரச்சனை உருவாயிட்டு இருக்கு. இந்த நிறைய ஒவ்வொரு இடத்துலயும் இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் இந்தியாவில் உள்ள இந்தியர்களுக்கும் அங்கங்கே பிரச்சனைகள் நிறைய உருவாகி அது முதலாம் சுதந்திர போர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிப்பாய் மியூட்டினின்னு பிரிட்டிஷ் சொல்லுவாங்க. நம்ம சிப்பாய் மியூட்டினிங்கிறது பிரிட்டிஷ் யூஸ் பண்ண பதம். அவங்க வந்து கலகம் சொன்னாங்க. நம்ம வந்து முதலாம் சுதந்திர போர்னு சொன்னாங்க. இந்தியாசா ஆங்காங்கே புரட்சி வெடிக்குது. அந்த புரட்சியில 1957 இவங்களும் லக்ஷ்மி பாயும் கலந்துக்கிறாங்க. ஆனா அவங்க உடனடியா நசுக்கப்படுறாங்க. அதனால அங்க இருந்து குவாலியருக்கு தப்பிச்சு போறாங்க குதிரையில. குவாலியர் தப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் வந்து குவாலியர் மேலேயும் படையெடுக்கிறாங்க. அந்த படையெடுப்புல லக்ஷ்மி பாய் வந்து அந்த போர்க்களத்திலேயே இறந்து போறாங்க 1858. அவங்க இறந்து போட்ட பிறகு அவங்க மகன் அதை ஒத்துக்கிட்டது அதெல்லாம் வேற கதை. ஸோ இந்த டாக்டர் ஆஃப் லேப்ஸ்ல வந்து பாதிக்கப்பட்ட முக்கியமான இந்தியன் பர்சனாலிட்டி ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய். ஸோ இவங்க கதை வந்து அரசாங்கம் வந்து அந்த சொத்துக்களை எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து பென்ஷன் மட்டும் தான் கொடுப்பாங்க. இப்போ நம்ம அடுத்து இந்தியன் சக்சஷன் ஆக்ட், ஹிந்து சக்சஷன் ஆக்ட் படிச்சீங்க. இது படிக்கும்போது நம்மளுக்கு இதை பற்றி நான் சொல்லும் போது இன்னொரு விஷயம் உங்களுக்கு இப்போ பில் பத்தி நான் சொல்லி ஆகணும். எதுக்காக பில் பத்தி சொல்லணும்னா, பில் வந்து உங்களுக்கு பில்ல பத்தி தெரியணும்னா எந்த சட்டத்துக்கு போகணும் தேடிக்கிட்டு, இந்தியன் சக்சஷன் ஆக்ட் அங்க போனீங்கன்னா இந்தியன் சக்சஷன் ஒரு பில்லை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பில்லுல ஒரு பிரச்சனை எதெல்லாம் படிக்கணும்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு கோ டு தி இந்தியன் சக்சஷன் ஆக்ட். இந்தியன் சக்சஷன் ஆக்ட் டீல்ஸ் வித் த வில்ஸ். எப்படி வாட் ஆர் ஆல் த கைண்ட்ஸ் ஆஃப் வில்ஸ், அந்த வில்லை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், இந்த விஷயங்களை பத்தி இந்தியன் சக்சஷன் ஆக்ட்ல நீங்க போனா பார்க்கலாம். அந்த வில்லுல நீங்க இப்போ கல்லூரியில படித்திருப்பீங்க. there are 2 kinds of wills. ஒன்னு வந்து privileged wills, இன்னொன்று வந்து unprivileged wills. ப்ரிவிலேஜ் நம்ம பார்க்கறது எல்லாமே unprivileged wills. இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது முக்கியமா ஒரு வில்லுல 2 விட்னஸ் சாட்சி இருக்கணும்னு இருக்கு இல்லையா? ஒருத்தர் வந்து அது இதுல வந்து நான் இங்க ஒரு நிப்பாட்டிட்டு ஒரு சின்ன கேள்வி மட்டும் கேட்டுட்டு இதை நான் கடந்து போறேன். வில் வந்து ஹெலாகிராபிக் வில்னு ஒரு வில் உண்டு.
இப்ப இந்த அன்பிரிவிலேஜ் வில்ல விட்டீங்கன்னா அடுத்து ஹாலோகிராஃபிக் வில்னு ஒரு வில்ல சொல்லுவாங்க. யாராவது சொல்வீங்களா? நானே சொல்லிடுவா. ஒரு வில்ல எழுதினவரு அவர் கைப்பட அந்த வில்லை எழுதி கையெழுத்து போட்டிருந்தாருன்னா ரொம்ப ஆத்தென்டிசிட்டி இருக்கு. வில்லுல வந்து எப்பவுமே வில் ஸ்பீக்ஸ் ஃப்ரம் த டெத் ஆஃப் எ பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அந்த வில்லு வந்து முழுமையடையும் அல்லது இட் வில் கம் இன்டு எஃபெக்ட். So any question regarding the will would arise only after the death of the person. No one can question any will during the lifetime of that person because during his lifetime he can do anything with that will. அதனால வில் வந்து ஹாலோகிராஃபிக் வில்னஸ். அப்போ வில் வந்து அவர் இறந்து போனதால நிறைய பேர் we'll have to put forward the circumstances which would make the will a suspicious document. ஏன்னா கோர்ட்ல அதான் டிசைட் பண்ணுவாங்க. A person, a propounder of the will has to dispel all those suspicious circumstances. For instance, வந்து ஒருத்தருக்கு 10 பிள்ளைங்க இருக்காங்க, ஒரே ஒரு பிள்ளைக்கு மட்டும் எழுதி வச்சிருக்காங்க. அதனால அந்த வில் தவறுன்னு சொல்ல முடியாது, வில் வந்து ineffective, it is அது செல்லாதுன்னு சொல்ல முடியாது. But that is the first step in putting forward a suspicious circumstance. அவர் எதுக்காக 10 பிள்ளைங்க இருக்கும்போது ஒரு பிள்ளைக்கு மட்டும் எழுதி வைக்க முடியும்? இதுல இருந்து ஆரம்பிக்கணும் அவருடைய மனநிலை எல்லாத்தையும் சொல்றது. அதனால ஒரு வில்ல பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரூவ் பண்றதுல வந்து இந்த சஸ்பிஷியஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. அது நீதிமன்றங்களை நீங்க கவனிக்கலாம். இப்போ ஹாலோகிராஃபிக் வில்னு சொல்றது என்னன்னா, ஒருத்தர் கைப்பட எழுதி அந்த வில்லில் அவரே கையெழுத்து போட்டிருந்தாருன்னா அதுக்கு பேர் ஹாலோகிராஃபிக் வில்னு சொல்லுவாங்க. ஹாலோகிராஃபிக் சொல்லும். சரி, எனிவே இந்த வில்ல பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்ன சொன்னேன், இந்தியன் சக்சஷன் ஆக்ட்ல நீங்க தேடணும். அடுத்து வில் வந்து கோர்ட்டுக்கு வருது ஆஃப்டர் த டெத் ஆஃப் தி பர்சன். இப்ப எந்த சட்டத்துக்கு போகணும்? முக்கியமான ஒரு ப்ரொவிஷன் இது. நீங்க சிவில் பிராக்டிஸ்ல இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி இது இந்த ப்ரொவிஷன் வரணும், மனப்பாடமா தெரிஞ்சிருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் வில் நீட் நாட் பி ரெஜிஸ்டர்ட். அதுக்கு போக வேண்டாம். அவர் இறந்தே போயிட்டாரு, என்னங்க ரெஜிஸ்டர் பண்றது? வில் எழுதினவர் இறந்து போயிட்டாரு. இறந்து போற வரைக்கும் ஆம்ஷஸ் அப்படின்னு சார் திடீர்னு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். கேன் யூ கிவ் மீ த செக்ஷன் ஆல்சோ? செக்ஷன் 68 ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இதுல வந்து ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு இருக்குது. மற்ற ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்ஸ், மற்ற சேல் டீட், லீஸ் டீட், மார்ட்கேஜ் டீட், நம்ம அதுவும் அதை பற்றி சொல்ற செக்ஷன் தான். அதை நம்ம ஒதுக்கி வச்சிருவோம். இந்த செக்ஷனை பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னா, will either it is registered or unregistered. will வந்து is not a document which is necessarily to be registered. டாக்குமெண்ட் எந்த டாக்குமெண்ட்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலாங்கிறது. சில டாக்குமெண்ட் கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன். certain documents are compulsorily to be registered under section 18 of this registration act. 17ல உள்ள டாக்குமெண்ட் வந்து மற்ற டாக்குமெண்ட்லாம் கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அவசியம் கிடையாது. So will வந்து not necessarily to be registered because will on its execution does not convey any right or any property. It would convey property. சரி, கரெக்ட். இப்போ செக்ஷன் 68 போயிட்டீங்கன்னா வில்ல ப்ரூவ் பண்றதுக்கு அந்த அட்டஸ்டிங் விட்னஸ்ல ஒருத்தர் வந்து கண்டிப்பா எக்ஸாமின் பண்ணணும். அவர் வந்து அந்த வில்ல பத்தி சொல்லணும். 2 பேர் இருந்தாலும் 2 பேரும் எக்ஸாமின் பண்றது நல்லது. 2 பேர்ல இல்லைன்னா ஒருத்தர் வந்து அட்டஸ்டிங் விட்னஸ், நாட் அதர் பர்சன்ஸ் ஹூ நோ அபவுட் த வில். மற்றவங்களோட அட்டஸ்டா 2 பேரும் அட்டஸ்ட் பண்ணு சொன்னோம் இல்லையா, அந்த அட்டஸ்டிங் விட்னஸ் ஒருத்தர் வந்து கண்டிப்பா சாட்சி சொல்லணும். அவர் சாட்சி சொல்ல, அவர் இறந்து போயிருந்தாருன்னா அவர் இறந்து போயிட்டாரு, கூட்டிட்டு வர முடியலங்கிறத ப்ரூவ் பண்ணி அவருடைய கையெழுத்தை ப்ரூவ் பண்றதுக்கு வேற வகையில பண்ணலான் இருக்கு. பட் எனிவே செக்ஷன் 68, நான் மற்ற விஷயங்களை பண்ணும்போது 68 இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்க படிச்சு வச்சுக்கோங்க, பின்னால இன்னொரு விஷயத்துக்காக சொல்றேன். பட் வில்ல பொறுத்த வரைக்கும் இட் ஹாஸ் டு பி ப்ரூவ்ட் பை எக்ஸாமினிங் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தி அட்டஸ்டிங் விட்னஸஸ் அண்டர் செக்ஷன் 68. இப்ப இது எதுக்கு இப்ப என்ன சொல்றேன்னா, வில்ல பொறுத்த வரைக்கும் சப்போஸ் ஐ ப்ரொடியூஸ் அ வில், தி டிஃபெண்டன்ட் அட்மிட்ஸ் த வில், எஸ் உண்மைதான், அவர் எழுதி வச்சது உண்மைதான் அப்படின்னு சொன்னா, whether I can be discharged from proving the will under section 68. ஒரு will அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நார்மலா வந்து if any fact is admitted, it is not the other party would not have the burden to prove the will. will பொறுத்த வரைக்கும் அட்மிட் பண்ணா கூட you have to prove in accordance with law, in accordance with section 68. அப்படி இல்லைன்னா அந்த will ஏற்றுக்க மாட்டாங்க. even an admitted will to be proved அப்படின்னு சொல்லக்கூடிய கேஸ்ல வந்து 2010 5 ACC 274 SR Srinivasa versus S
பத்மவடம்மா எஸ்ஆர் ஸ்ரீனிவாசா வெர்சஸ் எஸ் பத்மவடம்மா 2010 2010 5 SCC 274. நாளைக்கு யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா admitted will is it to be proved in accordance with section 68 கேட்டாங்கன்னா you can say with confidence even an admitted will must be proved in accordance with the law. This is the Supreme Court judgment and there are various other judgments. ஏன் வந்து நிறைய தீர்ப்புகளை நீங்க பார்க்கும்போது ஏன் அட்மிட்டட் வில்ல ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுது. வந்து அட்மிட் பண்ணிட்டார் டிஃபெண்டட், எதுக்காக இந்த வில்ல ப்ரூவ் பண்ணணும்னு கேட்கும்போது எனக்கு வந்து I connect this, though I have not read it in any of the judgments, but I connect it with the doctrine of lapse. இப்ப ஏங்கிறவர் ஒரு உரிமையாளர், ஏ இறந்து போறார். ஏ இறந்து போய்க்கு அவருக்கு வாரிசுகள் இல்லை. So this property will go to the government. இப்ப பிங்கிறவர் என்ன செய்யறாரு, வழக்கு தொடர்றாரு. பிக்கும் சிக்கும், சிங்கிறவர் அந்த சொத்துல இருக்கிறார், வாடகைதாரரா இருக்கலாம், ட்ரெஸ்பாசரா இருக்கலாம், லைசன்ஸ் அப்போ பி வந்து சி மேல வழக்கு தொடர்றார் ஃபார் ரெக்கவரி ஆஃப் பொசிஷன். B's case is that I have become the owner of the property on the death of A, since A has bequeathed the property to me under this will அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தொடர்றார். சி வந்து ஆமா ஏ வந்து உயில் எழுதி வச்சிருக்காரு, உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா that property becomes the property of B, இல்லையா? ஆயிருக்கு. அப்போ இந்த வழக்குல நீங்க பார்க்க போனா என்ன ஆகுதுன்னா, இந்த பியும் சேர்ந்து கொல்யூட் பண்ணி they can cheat the government. இல்லாட்டா அந்த ப்ராப்பர்ட்டி will go to the government, government can initiate proceedings to evict C. C வந்து ஒரு ட்ரெஸ்பாசரா இருக்கிறார். அப்படி இருக்கும்போது வந்து ஒரு வில்ல கிரியேட் பண்ணி அந்த இறந்த ஒரு மாதிரியே கையெழுத்து போட்டு ஒரு வில்ல கிரியேட் பண்ணி பிஎஸ்சியும் சேர்ந்து ஒரு வழக்குல ஒரு தீர்ப்பு வாங்கிடலாம். So even so that is maybe I don't know the reason, exact reason, maybe this could be one of the reasons which I myself have thought of. ஒரு உயில் வந்து ஏன்னா உயிலை பொறுத்த வரைக்கும் இப்ப அவருக்கு வாரிசு இல்லைன்னா there is another third party interest, ஏன்னா கவர்மெண்டோட இன்ட்ரெஸ்டும் வருது. So it becomes the property of the government. So கவர்மெண்ட் சீட் பண்றது கூட அந்த ரெண்டு பேரும் அந்த உயிலை உபயோகப்படுத்திக்கலாம். அதனால உயிலை பொறுத்த வரைக்கும் அதை அட்மிட் பண்ணா கூட the court has to see whether the will be proved in accordance with law, whether the propounder of will has dispelled all the suspicious circumstances அப்படின்னு கோர்ட் can examine and then only the court has to grant a degree. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், ஒரு விஷயத்துல அட்மிட் பண்ணிட்டா கூட சரிதான், டிஃபெண்டன்ட் எக்ஸ் பார்ட்டியா இருந்தாலும் சரிதான், still the court can call upon the plaintiff to prove his case. சும்மா ஒரு வழக்கு போட்டுட்டதால அந்த வழக்கு யாரும் எதிர்க்கவில்லை என்பதற்காக டிகிரி கொடுத்துடக்கூடாது. முன்பெல்லாம் நிறைய அப்படிதான் சிவில் வழக்கு நீதிமன்றங்களை டிகிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. Though the High Court reminded the subordinate judiciary again and again, just because the defendant remained ex parte, you should not pass a degree. You have to examine and see whether the plaintiff has proved his case. ஏன்னா இப்ப நிறைய பாக்குறோம், நாங்க இருக்கும்போது நிறைய பாக்குறோம், அந்த ட்ரையல் கோர்ட்ஸ்ல வந்து கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா ஃபைல் பண்ற, நான் ஐ ஹவ் கம் அக்ராஸ் செவரல் ஆஃப் தோஸ் டிகிரிஸ். ஃபைல் பண்ற சூட்ல வழக்குகள்ல கவர்மெண்ட் ப்ளீடர்ஸ் கோர்ட்டுக்கு வரதே இல்லை, எக்ஸ்பார்ட்டியா கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா தீர்ப்பாகுது. இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு மோசடி மட்டும் இல்ல, இதுல ஒரு நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் ஒண்ணு சொல்லிக்கணும். அதாவது அரசாங்கத்திற்கு எதிரான வழக்குகளை பொறுத்த வரைக்கும் அது வக்காலத்துன்னு கிடையாது. ஆக்சுவலா ஐ டோன்ட் திங்க் தட் கவர்மெண்ட் கேன் பி செட் எக்ஸ் பார்ட்டி. ஆனா ரெகுலரா பண்றாங்க. கவர்மெண்ட் எக்ஸ் பார்ட்டியே பண்ண முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் இஸ் டு பி ரெப்ரசன்டட் பை தி கவர்மெண்ட் லீடர் who can appear before the court on mere filing a memo. It is not necessary for the government leader to file a வக்காலத். நம்மள மாதிரி வக்காலத் ஃபைல் பண்ண அவசியம் கிடையாது. So the court can call upon the government leader to file his written statement. The court can call upon the government leader to defend the case of the government. ஆனா அப்படி எதுவுமே நடக்கிறது இல்ல. நான் வழக்கமா நிறைய இங்க மதுரைக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய டிகிரிஸ் பார்த்திருக்கேன். எல்லாத்துலயும் கவர்மெண்ட் செட் எக்ஸ் பார்ட்டின்னு போட்டு டிகிரி வாங்கியிருக்காங்க கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு மேல. எனிவே இப்போ வந்து எஸ்சீட் போனா வேகன்சியா டாக்டர் ஆஃப் லேப்ஸ், இந்த 3 வார்த்தைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. These 3 terms find place in the Indian Constitution and doctrine of lapse
you can see in Indian Succession Act section 34 and 29 of the Hindu Succession Act. இந்த ரெண்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க. அதற்கப்புறம் ஒரு will வந்து ஏன் வந்து admitted will to be proved, why an admitted will also to be proved in accordance with section 68. A will, if you want to know about the will, you have to read Indian Succession Act. And if you want to know how to prove a will, you have to go to section 68 of the Indian Evidence Act. So Indian Evidence Act comes into play after the death of the person. The Indian Succession Act comes into play even during the lifetime of the person, telling him how you have to, one has to write a will. The Indian Succession Act, then 68 of the Indian Evidence Act. Then admitted will, why an admitted will to be proved? I am giving out a reason that may be correct or may not be correct, but that seems to be a plausible explanation. Then lastly, you can also go through, இப்ப நம்ம இந்த கதையை பேசிட்டோம், இந்த கதையை வச்சே வரும்போது உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரணும். லீகல் ஹேரே இல்ல, I am filing a suit against B, A filing a suit against B, B dies, B இறந்து போறார். B இறந்து போனதுக்கு அப்புறம் what the A has to do, in which order you can seek find answers in CPC. CPC பத்தி படிச்சீங்கல்ல, சொல்லுங்க பாப்போம். சார் அகைன் இன்னொரு வாட்டி கேளுங்க. சொல்லுங்க சார் அகைன் கொஞ்சம் இன்னொரு வாட்டி கேளுங்க சார். The sole defendant dies or a defendant dies. Okay, then the plaintiff has to do something. Under what order the plaintiff can find answer as to what he has to do. அடுத்து வந்து plaintiff என்ன செய்யணுங்கிறத சிபிசில உள்ள எந்த ஆர்டர்ல போய் பார்க்கணும். சார் பார்ட்டிஸ்னா ஆர்டர் 1 ரூல் 10ல போடலாம் சார். அப்படினா இந்த கதை எனி சூட், ஒரு சூட்ல டிஃபெண்டன்ட் இறந்து போறார், plaintiff என்ன செய்யணும், எந்த செக்ஷன் எந்த ஆர்டர் பார்க்கணும்? ஆர்டர் 22 சார், இல்லனா ஆர்டர் 1 ரூல் 10. Yes, thank you. ஆர்டர் 22 தான் speaks about the death of the parties. சரி, இப்போ ஒருத்தருக்கு வந்து நம்ம உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும், after the death of the person you have to bring on record his legal representatives. If you don't bring on record his legal representatives, the suit would abate. இல்லையா? ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து அதாவது ரைட் டு சூ மஸ்ட் சர்வே, அந்த வழக்கு தாக்கல் பண்ண லீகல் ஹேர் மேல வழக்கு தாக்கல் பண்ணக்கூடிய உரிமை தொடர்ந்து இருக்கணும். எந்த வழக்குல அந்த உரிமை தொடர்ந்து இருக்காது? ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? ஏ வந்து ஏ ஃபைல்ஸ் a suit against B, B dies. In certain circumstance, in certain kind of suits, sorry, criminal case I bet civil, I am speaking about civil cases. சில வழக்குகள்ல A cannot proceed against the legal heirs of B. Matrimonial, okay, matrimonial கூட defamation sir. Thank you. Defamation is personal to that person. If you file a suit for damages on defamation, if the person defendant dies, you can't continue the suit against the defendant's legal heir, because that is personal action, dies with the person. இந்த ஒரு மெமோ எதுன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு லீகல் மேக்ஸிம்ல இது ஒண்ணு, ஆக்ஷியோ பெர்சனாலிஸ் மாரிட்டர் கம் பெர்சானா நம்ம படிப்போம் இல்லையா? பர்சனல் ஆக்ஷன் டைஸ் வித் த பர்சன். சரி, இப்போ வந்து சரி மற்ற வழக்குகள் வச்சு எடுத்துக்கிறோம். நீங்க வந்து யூ கேன் ஃபைண்ட் அவுட் இஸ் லீகல் ஹேர்ஸ், யூ ப்ரொசீட் அகேன்ஸ்ட் த லீகல் ஹேர் பை பிரிங்கிங் தம் ஆன் ரெக்கார்ட், இல்லையா? இதுல வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. யூ ஆர் நாட் பிரிங்கிங் லீகல் ஹேர்ஸ் ஆன் ரெக்கார்ட், பட் யூ ஆர் பிரிங்கிங் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆன் ரெக்கார்ட். அது இன்னொரு நாள் பார்க்கலாம். லீகல் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லீகல் ஹேர்ஸ் அண்ட் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்ங்கிறத இன்னொரு நாள் பார்க்கலாம். அதற்கு முன்னால நான் ஒரே இந்த நம்ம வழக்கோட சம்பந்தப்பட்டது, இதே மாதிரி டிஃபெண்டன்ட் நம்ம பேசுறதோட சம்பந்தப்பட்டது. இந்த டிஃபெண்டன்ட் உடைய லீகல் ஹேர்ஸே இல்ல, டிஃபெண்டன்ட்டுக்கு கண்டுபிடிக்க முடியல, இல்ல என்ன செய்வீங்க? அடுத்து லீகல் ஹேர்ஸ் இல்ல, லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இல்ல. ஆர்டர் 22 சிபிசி அட்டையா இருக்கா? ஆர்டர் 22 ரூல் 4A வாசிங்க. நான் வாசிக்கவா? Procedure where there is no legal representative. If in any suit it shall appear to the court that any party who has died during the pendency of the suit has no legal representative, again you watch, it is not legal heir, it is legal representative. The court may, on the application of any party to the suit,
proceed in the absence of a person representing the estate of the deceased person, or may by order appoint administrator general or an officer of the court or such other person as it thinks to represent the estate of the deceased. So வந்து இறந்து போயிட்டாரு, அவருக்கு லீகல் ஹேரே இல்லைன்னா the suit would not end there. The court would appoint an administrator general or ஒரு advocate கூட appoint பண்ணலாம். The court may appoint a person to continue to conduct the case in the place of the defendant who died. ஸோ ஒரு அட்வொகேட்டை கூட அப்பாயின்ட் பண்ணி கேஸை நடத்தணும். நார்மலா இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ்ல ஒரு கவர்மெண்ட் லீடர் இன்டர்வியூன் பண்ணி ஐ வாண்ட் டு கண்டினியூ த சூட் ஆஸ் எ ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் தி கவர்மெண்ட்னு சொல்லணும். ஏன் சார் எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ ப்ராப்பர்ட்டி இருக்கும்போது ரிசீவர் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம்ல சார்? சார் ரிசீவர் வந்து ரெண்டு பேருக்குள்ள டிஸ்பியூட் இருக்கு, அவங்க முடிகிற வரைக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்றதுக்குன்னு அப்பாயின்ட் பண்றது. ஐ எம் நாட் ஆன் தட். ஐ எம் ஆன் ஏ ஃபைல்ஸ் a suit against B. B dies. B has no legal heirs. அப்போ வந்து you have to resort to the provision under order 22 rule 4A. Not that A would get a degree straight away. The suit has to be defended by someone. அதுக்கு கோர்ட் வந்து can appoint a person, anybody not related to the property. He would not get an inch of the property. Still court can appoint a person to conduct the case on behalf of the defendant. ஒரு அட்வொகேட் கூட நியமிக்கலாம், ஆபீசர் ஆஃப் தி கோர்ட் யாரு வேணா நியமிக்கலாம், அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜெனரலை நியமிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இப்போ பி வந்து டிஃபெண்டன்ட் வாரிசே இல்லைன்னா கூட சூட் அந்த வழக்கு தொடர்ந்து நடக்கக்கூடிய வழக்குனா. ஸோ அப்படிப்பட்ட வழக்குகள்ல நீதிமன்றமே வந்து ஒரு ஆளை நியமித்து அந்த வழக்கை நடத்தி முடிக்கும். இப்ப ஏன் நடத்தி முடிக்கணும்? நான் என்ன சொல்றேன், இந்த டாக்டர் ஆஃப் லேப்ஸ் இருக்கு. ஸோ பி டைஸ், he doesn't have any legal heirs. Then his interest in that property, his litigation, his lease in that property becomes the property of the government. உங்களுக்கு தெரியும் இல்லையா? under property of the government under section 29 of the Indian Succession Act or under section 34 of the Indian Succession Act or by the application of article 296 of the Constitution of India. So அந்த வழக்கு தொடர்ந்து நடக்கணும். Because that property becomes the property of the government. அது டிஃபெண்டன்ட் இல்லைன்னா ஜாலியா பிளேண்டிஃப் எடுத்துட்டு போயிட முடியாது சூட்டுக்கு ப்ராப்பர்ட்டியை அவருக்கு. That suit has to continue. The suit has to see its logical end. Plaintiff has to prove his case. The court should see to it that the defendant's interest in the property must be defended. நாளைக்கு ஏன்னா அந்த கோர்ட் வந்து இப்ப சப்போஸ் இந்த plaintiff fails to prove his case against the deceased defendant, the property becomes the property of the government. பொதுமக்கள் சொத்தாயிரும். So அதனால நான் though it is not been stated, though I am not able to find, if I were the government leader, நான் வந்து அந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் லீடரா இருந்தேன்னா நான் I'll inform it to the collector and enter the suit as a legal representative. Because வாரிசு இல்லாம ஒருத்தர் இறந்து போனார்னா by the application of the principle of doctrine of lapse, it becomes the property of the government. Government leader intervene பண்ணி the property of the case தொடர்ந்து இல்லையா? நான் சொல்றது யாராவது ஆமதிக்கிறீங்களா? எஸ் சார், எஸ் சார். ஏன்னா ப்ராப்பர்ட்டி கோஸ் டு கவர்மெண்ட், யாருமே இல்லாத பட்சத்துல அரசாங்கத்துக்கு போகுது. இன்டர்வியூ பண்ணி, ஏன்னா கவர்மெண்ட் மக்களுக்கு தேவையில்லை. Government leader has to protect the interest of the collector, which means the government at every stage of at every proceeding, in every proceedings before the court. So government leader intervene பண்ணி நான் நடத்துறேன் கேஸ், because I have become the legal representative. If defendant succeeds in this case, then the government will take the property. So plaintiff should not be allowed to get some uncontested. Defendant, but court has to see to it. Court வந்து அதெல்லாம் கண்டுபிடிச்சு வாங்க சார்னு வரட்ட முடியாது பிளைண்டிஃபை. புரியுதுங்களா? பிளைண்டிஃப் வந்து சொல்லிடுறாரு லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் இல்லைன்னா the court has to even to find out through the government leader who can engage the services of the concerned Tahsildar and village administrative officer to find out if there is any legal heirs or legal representatives of that particular person. அவங்க போய் கண்டுபிடிச்சிட்டு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரே என்டர்ன் பண்ணிடலாம். இந்த பிரின்சிபல் அப்ளை பண்ணி நாங்க நடத்த விரும்புறோம் இந்த வழக்குன்னு சொல்லிடலாம். இன்றைக்கு வந்து இன்னொரு முக்கியமான பிரின்சிபல்ஸ் ஆன் பண்ணிட்டே கேட்கலாமே. நான் கதை பேசுறதுன்னா எல்லாரும் என்கிட்ட பேசுவாங்கன்னு நினைச்சேன்.
அதனால ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கார் சார். சதீஷ் சார் சொல்லுங்க. ப்ளீஸ் சொல்லுங்க சார். என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி கவர்மெண்ட் இது பண்றாங்க, கவர்மெண்ட் ப்ளீடர் பண்றாருன்னா வித்தவுட் இம்ப்ளீடிங் அவர் எப்படி வந்து அவருக்கு ரைட்ஸ் வரும்? அவர் வந்து என்ன கலெக்டர் பார்ட்டியை சேர்த்து இம்ப்ளீட் பண்ண சொல்லிட்டு தானே அவருக்கு ரைட்ஸே வரும். கோர்ட்டே பண்ணணும். கோர்ட்டே என்ன பண்ண அண்டர் ஆர்டர் 22 ரூல் 4A court has to appoint an administrator general to represent the estate of the deceased and to continue the suit. அதே மாதிரி கோர்ட் இந்த இம்ப்ளீடிங் பண்றதுல நான் சொல்றேன், சிவில் ப்ரொசீடிங்ஸ்ல எல்லாம் இம்ப்ளீடிங் பண்றதுக்குலாம் இட் இஸ் நாட் நெசசரி தட் somebody has to make an application. நீங்க அந்த ப்ரொவிஷன் எடுத்து படிச்சு பாருங்க. கோர்ட் has got the power to add or delete a party. நான் நம்ம ஊர்ல யாரும் பண்றது இல்லை, ஜட்ஜஸ் எல்லாம் பயப்படுறாங்க. If I were the judge in a impleading petition, once the court finds that somebody to be impleaded, it is not causing any prejudice to the parties. அதெல்லாம் சாதாரண விஷயங்கள் ஸ்ட்ரைட்டா. ஆனா இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இட் இஸ் த டியூட்டி ஆஃப் தி கோர்ட் டு இம்ப்ளீட் டு பிரிங் ஆன் ரெக்கார்ட் an administrative general or even the collector as the representative of the estate. புரியுதுங்களா? சோ அதனால வந்து when it comes to the knowledge of the court can do it. Yes, நான் சொன்னது கரெக்ட் தான். நீங்க சொன்னது வந்து இப்ப government comes and represents. Either the court will ask the government to make an application or the court to implead the collector as a party to represent the estate of the deceased. சார் எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். இப்போ ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அதுல ஏதோ வருமானம் வருதுன்னா இப்போ ரிசீவர் அப்பாயிண்ட் பண்ணாம அதுக்கு வந்துட்டான செலவும் இப்போ டாக்ஸ் கட்டுறாங்கன்னா அதுக்கான ரிசீவர் யாரும் அப்பாயிண்ட் பண்ண பிறகு தானே அது அந்த சொத்தை வந்து பராமரிக்க முடியும் இல்லையா? அதுதான் டவுட். திரும்ப ரிசீவர் அப்பாயின்மெண்ட்ல இருக்கீங்க, அது வேற விஷயம். பட் எனிவே, அதாவது கவர்மெண்ட்டுக்கு அந்த சொத்துல இருந்து வருமானம், சொத்துனாலே வருமானம் தரக்கூடியது அதுல ஏதோ ஒரு வேல்யூ இருக்கிறதோடு தானே. Even if its value is 1 rupee, the government has to protect the interest and take the property for itself. Government will not allow anybody to take the property because which had become the property of the government by the death of the owner. ஓனர் இறந்து போறதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு உருவான சொத்தை கவர்மெண்ட் விட்டு கொடுக்க முடியாது. ரிசீவர் அப்பாயிண்ட் பண்றது அப்புறம். ரிசீவர் அப்பாயிண்ட் பண்றது 2 பேர் வழக்கு நடந்துட்டு இருக்கு, அந்த சொத்தை யார் பராமரிக்கிறதுன்னு பார்க்கும்போது கோர்ட்டே அப்பாயிண்ட் பண்றாங்க. அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. Any property must have value. Unless it has a value, the party would not fight it out in the court. So government has to set its foot in the proceedings. Sir, I am Rajendra. எனக்கு ஒரு டவுட் சார் பண்ணேன். I have a doubt. சொல்லுங்க please. Rajendra, sir, actually suit for the declaration and the injunction, sir. The suit is decreed for the ex parte order. And after that I filed the RP application. The meanwhile return of property, return of the document. In the meanwhile என்ன ஆகுனா one of the defendants died. Actually stranger, அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்ல. Who is the stranger of the suit? So in the meanwhile one of the defendants is died. லீகல் யாரு அப்படிங்கிறது வேற போட்டுங்கிறது I didn't establish. So what I return of property-ங்கிறது return of document சொல்றீங்க. Yes. The document which you filed. Yes. ஆமா, அதுக்கு ஏன் டிஃபெண்டன்ட் உடைய கன்சென்ட் வேணும்? இல்ல, இட்ஸ் only an administrative act. அது particularly when the suit is ended in your favor, you got an ex parte decree. Yes. You are entitled to get back the document. Yes. It is your document. இது நடந்துட்டு அதுக்கு டிஃபெண்டன்ட் ஒன்னு அப்போஸ் பண்ணு. உங்க டாக்குமெண்ட்டை திருப்பி வாங்கிறது டிஃபெண்டன்ட் ஏன் அப்போஸ் பண்ணு? why a notice to defendant is necessary? நம்ம ஊர்ல we are the audio altram party principle வந்து we are stretching it beyond how much it is required. But usually sir, all the civil courts and trial court, நான் சொல்றேன், we have to reform, we have to improvise. இப்போ கோர்ட்டே வந்து இப்போ ஒரு நீங்க ஃபைல் பண்ண டாக்குமெண்ட் இந்த ஃபியூச்சர்ல, பிகாஸ் எவ்வளவோ நம்ம அந்த காலத்துல இருந்து கடந்து வந்துட்டோம். நம்ம அப்பெல்லாம் டாக்குமெண்ட் எல்லாம் உள்ள ஃபைல் பண்றோம். இப்ப டிஜிட்டல் so many things have happened. இப்ப கிரிமினல் ப்ரொசீஜர்லயே சொல்றேன், ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு ஒண்ணு அந்த வண்டி எல்லாம் அங்க சீஸ் பண்ணா ஒரு ஐடியா. ஏன்னா பிகாஸ் யூ கேன் நவ் டேக் டிஜிட்டல் போட்டோகிராஃப் ஆர் டிஜிட்டலைஸ் தி என்டையர் வெஹிக்கிள் ஆர் ப்ராப்பர்ட்டி விச் ஹஸ் பீன் சீஸ்டு. சயின்ஸ் எவ்வளவு முன்னேறிச்சு. இன்னும் நம்ம அந்த பழைய அந்த போலீஸ் ஸ்டேஷன் அங்க போனீங்கன்னா அவ்வளவு வண்டியும் குமிஞ்சு கிடக்குது இல்லையா? பாடி கேம் இப்ப எல்லாமே நிறைய கிரைம்ல வந்து இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் லஞ்சம் வாங்கினாண்டு பொதுமக்கள் வீடியோ எடுத்து போடுறாங்க. இன்னும் வந்து நம்ம அந்த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல அந்த பினாப்திலின் டெஸ்ட், அந்த கையை நினைக்கிறது, இதுலதான் உட்கார்ந்துருக்கோம்.
அதுல அவங்க 1800 உங்களுக்கு தெரியும் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் எல்லாம் நடத்திருக்கீங்களா இல்ல தெரியுமா? இல்ல சார் ஆக்சுவலி. அதுல எப்படின்னா ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் பணம் போறவர் கூட ஒருத்தர் அனுப்புவாங்க, 2 பேர் போவாங்க, அந்த ரூபாயில வந்து அந்த மைய தடவி கொடுத்து அனுப்புவாங்க. அவர் அந்த பணத்தை வாங்கின உடனே இவர் வெளியே வந்து சிக்னல் பண்ணுவாரு. தென் என்டையர் போலீஸ் டீம் would go in. அதுக்கப்புறம் அங்க கண்டக்ட் டெஸ்ட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் தி அதை வச்சு ஒரு பஞ்சநாமா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒரு கையை தண்ணியில நினைப்பாங்க, கலர் மாறிச்சுன்னா இது வரும். இதுக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. நம்ம நிறைய டிஃபென்ஸ் எல்லாம் இருக்கு இதுக்கு. ஏன்னா நவடேஸ் பாடி கேம் இருக்கு. இப்ப எல்லாருக்கும் பாடி கேம் ஒரு பட்டன் சைஸ்ல கேமரா இருக்கு இல்லையா? I don't know why nobody is suggesting that. அந்த பாடி கேம் வச்சு பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல, ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம யாருக்கு வக்கீலுக்கு வேலை எல்லாம் பெருமன் பயமா இருக்கு. இப்ப எல்லாம் நம்ம பொதுமக்கள் அப்படித்தான வீடியோ எடுத்து போடுறாங்களா, லஞ்சம் வாங்குறது போடுறாங்க, வைரல் ஆகுது. போலீஸ் கேன் மேக் யூஸ் ஆஃப் பாடி கேம். நம்ம யூஎஸ்ல மத்த கண்ட்ரில எல்லாம் ஃபுல்லா போலீஸ் வந்து மத்த எல்லாம் அந்த மாதிரி அபியூசஸ் பிரிவென்ட் பண்றதுக்காகவே ஆர் ஹேவ் டு ஆன் தி பாடி கேம் வச்சிருக்காங்க. அவங்க எங்கெல்லாம் போறாங்க எல்லாம் கேமரா ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்குது. இன்னைக்கே ஒரு சர்வேயர் ஹஸ் ஆல்சோ அரஸ்டட். இல்ல அதுதான் சொல்றேன், இன்னும் நமக்கு அந்த டெஸ்ட் வந்து இன்னும் நம்ம அந்த பிரிமிட்டிவ் டெஸ்டே நான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, லீவிங் அவுட் சோ மெனி டிஃபென்சஸ். அவங்க நிறைய சொல்லுவாங்க, இந்த ரூபாயை வந்து அங்க வச்சிருந்தா, அதாவது எப்படின்னா அவங்க சட்ட பாக்கெட்ல இருக்கும் ரூபா, அங்க இருந்து ரெக்கவர் பண்ணுவாங்க. என்ன வரும்னா அந்த சட்ட பாக்கெட், அந்த சட்டையை தொங்க விட்டுருந்தா ஜன்னல் பக்கம், வெளியே இருந்து ஒருத்தர் பணத்தை உள்ள வச்சுட்டாரும் டிஃபென்ஸ் எடுப்பாங்க. So once we employ body cams, we can avoid all these things. சரி, anyway நம்ம டிஸ்கஷன்ல இருந்து மாறி போறோம். டாக்குமெண்ட் வாங்குறதுக்கு நீங்க see how to get the document back. நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், எல்லாத்துக்குமே வந்துங்க when you armed with the law வந்து யாருமே உங்களை பிரிவென்ட் பண்ண முடியாது. நீங்க ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ரிமாண்டுக்கு வந்து மேஜிஸ்ட்ரேட்ஸ் ரிமாண்ட்ல எப்படி பண்ணாம நிப்பாட்டுவாங்க, நீங்க போலீஸ் சொல்ற ரிமாண்ட் ரிப்போர்ட் அக்செப்ட் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க. இப்ப ஸ்ட்ராங்கா நம்ம அருணேஷ்குமார் கண்டெம்ட் எல்லாம் சொன்னா எல்லா மேஜிஸ்ட்ரேட்ஸ் they are reforming themselves. Similarly you go through the provisions. இப்ப எனக்கு டைம் இருந்தா நீங்க சிவில் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் ஒன்று இருக்கு. You go through that civil rules of practice, you will find out ஏன்னா பிளைண்ட் எப்படி எவ்வளவு எந்த ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதணுங்கிறதுல முதற்கொண்டு இருக்கு அதுல. So you'll always find out that how to get a document back from the court. நார்மலா என்னன்னா இப்ப அந்த ஜெராக்ஸ் எடுத்து அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு கொடுத்துறாங்க. சார் ஆர்டர் 13 ரூல் 9ல சொல்றாங்க சார் ரிட்டன் டாக்குமெண்ட் அது படிச்சு you find out the law. அதுக்கப்புறம் go to the municipal and you throw him the particular provision. Okay thank you sir. அதனால வந்து அதுல நீங்க இன்னொரு நிறைய क्वेश्चंस வரும். இப்போ வந்து சப்போஸ் அவர் சொன்னது நண்பர் சொன்னது கரெக்ட் தான். ஒரு சூட் ஃபைல் பண்றீங்க, அந்த நாட் ஃபைல் டிஃபெண்டன்ட் ரிமைண்ட் எக்ஸ் பார்ட்டி. The suit defendant was set ex parte. Subsequently, the suit dismissed for default. நீங்க போகாதக்காக. Then you are filing an application to restore the suit. Whether you need to give a notice to the defendant or not is a question. Yes, definitely. Try to find an answer. Anyway, இப்ப நம்ம will confine ourselves to the this discussion. So now we have learned certain things. Article 296 of the Constitution, doctrine of lapse. What is doctrine of lapse is being explained in Article 296 of the Constitution of India, or you can come down to Section 29 of the Hindu Succession Act or Section 34 of the Indian Succession Act, where you will find if somebody dies and he has no legal heirs, his property will go to the government. This is known as the escheat. Then how a will. So will kuda, for this reason, a will also, even if it is admitted, it must be proved. Because two persons can collude and prepare a will, get a degree for one of them. It avoid pandrakana because if the will fails, the property will go to the government. If the will fails, the property will go to the government. So that's what it is. So adanaala vandu even a will is being produced before the court for either getting a probate or for any litigation. If there is no legal heir to the particular person except the propounder of the will, it is the duty of the court to call upon the district collector to get himself impleaded and to contest the case. Probateலாம் அவங்க கேட்டோன்னு கொடுத்துருவாங்க இல்லையா? அப்போ வந்து court has got a duty to call upon the district collector to come and contest the case because the person died, did not have a legal heir. Somebody has come with the will. He is fighting against another person. So suppose if the will, the person has to necessarily prove the will. So somebody has to, when he is trying to prove the will, somebody has to dispute that. Somebody has to grill his witnesses.
அட்டஸ்டிங் விட்னஸ் வந்து அவர்கிட்ட கரெக்டா கொஸ்டின் கேட்கணும். ஸோ கவர்மெண்ட் ஹஸ் காட் த டியூட்டி பிகாஸ் கவர்மெண்ட் வில் கெட் த ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம கோர்ட்ல அதெல்லாம் பண்றாங்களான்னு தெரியல. ஸோ கோர்ட் ஹஸ் காட் த டியூட்டி டு இம்ப்ளீட் தி கலெக்டர் அண்ட் ஆஸ்கிங் ஹிம் டு கண்டெஸ்ட் த கேஸ், saying that if the will fails, the government will get the property. You have got the duty to contest. So then at the other part, section 68. Then we see order 22, rule 4A. Suppose what will happen if somebody dies without legal heirs? What is the duty of the court? Adinam path. So I conclude with this. Or Major Kumar story. அந்த படமா வந்தது மாலை நேரத்து மயக்கம். அந்த பிரெஞ்சு ஃபிலிம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னேன், அதை பாருங்க. இத கதைகளும் இந்த சட்டங்களும் தோட இன்றைய நான் முடிக்கிறேன். ஏதாவது சொல்லுங்க சார். ஐ ஹேவ் ஒன் டவுட் சார். டவுட் மட்டும் இருக்கு. ப்ளீஸ் சார். இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, அட்டஸ்டிங் விட்னஸ் வந்து வில்ல வந்து கண்டிப்பா கம்பல்சரி அக்கவுண்ட்ல ஏற்றணும். எனக்கு இப்போ வந்து செக்ஷன் 90 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து இதுக்கு 30 years ஓல்டு வில்ல இருக்கும்போது கண்டிப்பா அதுக்கு நெசசிட்டி எக்ஸம்ஷன் வராதான்? செக்ஷன் 90 டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். அதாவது ஏன்ஷியன்ட் டாக்குமெண்ட் பத்தி சொல்றீங்களா? 30 year old. எஸ். அதுல என்ன போட்டிருக்கு வாசிக்கிட்டானா? எஸ் சார். Presumption as document 30 years old. Where any document purporting or proved to be 30 years old, 30 வருடங்கள் வயதாயிட்டு ஒரு டாக்குமெண்ட்டை நிரூபிக்கப்பட்டால், is produced from any custody which the court in the particular case considers proper. அது யாருடைய கஸ்டடியில இருந்து கொடுக்கப்பட்டாலும், the court may presume that the signature and every other part of such document which purports to be in the handwriting of any particular person is in that person's handwriting, and in the case of a document executed or attested, that it was duly executed and attested by the persons by whom it purports to be executed and attested. இது என்னன்னா வந்து ஒரு டாக்குமெண்ட் 30 வருஷம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அது வந்து உண்மையான டாக்குமெண்ட் நம்ம நிறைய கருதிடணும். அப்படி கிடையாது. எனி டாக்குமெண்ட் மஸ்ட் பி ப்ரூவ்டு பை த பர்சன் ஹூ இஸ் பிரிவி டு இட், இல்லையா? அந்த டாக்குமெண்ட்டை பற்றி தெரிஞ்சவங்க மூலமா தான் அதை ப்ரூவ் பண்ண முடியும். நம்ம அதனாலதான் நிறைய டாக்குமெண்ட் போடும்போது நீங்க உங்க பேர் இருக்கா, நீங்க அட்டஸ்டிங் விட்னஸான்னு சொல்லிட்டு அதனால அந்த டாக்குமெண்ட்டை மார்க் பண்ணக்கூடாதுன்னு அப்போஸ் பண்றோம். ஒரு டாக்குமெண்ட்டை வந்து கோர்ட்ல வந்து மார்க் பண்றதுக்கு அந்த டாக்குமெண்ட்டை பற்றி தெரிஞ்சவர் தான் மூலமா தான் மார்க் பண்ண முடியும். அவர் தான் வந்து இந்த டாக்குமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணாம நான் இருந்தேன், பார்த்தேன், கையெழுத்து போட்டேன்னு சொல்லணும். அப்படி சொன்னா தான் அவர் மூலமா தான் டாக்குமெண்ட்டை நீதிமன்றத்துல ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனா ஒரு 30 வருடம் ஆன டாக்குமெண்ட்டை யாருடைய கஸ்டடியில இருந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம்? ஒண்ணு. இன்னொன்னு, the court will only pursue that so and so find and so and so's handwriting, the presume. It's a rebuttable presumption. ஆனா வில்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு there is a specific clause which says that it has to be proved in accordance with section 68. So வில்ல பொறுத்த வரைக்கும் 30 வருஷம் ஆயிடுச்சு, அதனால வில்ல பிலீவ் பண்ணி ஆனா அவர் கையெழுத்து எல்லாம் சொல்ல முடியாது. ஓகே ஓகே. ஃபாரின்ல ஜட்ஜ்மென்ட் இருந்தா சொல்லுங்க. ஏன்னா எங்களுக்கு ஒரு கேஸ் அகைன்ஸ்ட் வந்தது, சோ அதனால தான் சார். வேற will வந்து as a special document which is required to be proved in that manner. Admitted will கூட நார்மலா admitted document need not be proved because it can be worked again. It will என்னன்னா we can use it as an estoppel, but will கூட அதை ப்ரூவ் பண்ணணும்ன்றாங்க. சோ இன்னொன்னு 90 years, the 30 years old document doesn't mean 30 வருஷம் கழிச்சு ஒரு டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட்ல உள்ள எல்லாம் உண்மையான ஆயிராது. அந்த டாக்குமெண்ட் நீங்க இன்னொருத்தர் மூலமா, ஏன்னா அதுல அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டாங்கன்னா உயிரோட இருக்க வாய்ப்பு எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். சோ அதனால அந்த ப்ரொடியூஸ் பண்றவரு அவருக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லணும், அவருக்கு எந்த வகையில அந்த டாக்குமெண்ட் வந்ததுன்னு சொல்லணும். இப்போ ஒருவேளை அந்த டாக்குமெண்ட்ல இருக்க யாராவது ஒருத்தருடைய பேரனா இருப்பாரு, எங்க வீட்டுல தேடி பார்த்து திடீர் பெட்டிக்குள்ள இருந்ததுன்னு வந்து கொடுக்கலாம். அது though he was not a party to the document, though he was not there on the execution of the document, still he can produce the court. ஏன்னா கோர்ட் பெருசு இல்லடா எவிடன்ஸ் அவரால் சொல்ல முடியாது, உண்மையிலேயே தாத்தா தான் கையெழுத்து போட்டிருக்காரான்னு சொல்ல முடியாது. But the court will presume that is for grandfather's side, but the other party can dispute it. And the presumption is available under section 90. அது வந்து that kind of presumption will not work in the case of a will. Okay sir, thank you. Will சார் ஒரு டவுட்டுங்க சார். ப்ளீஸ். இது சம்பந்தமா சார், தனபால் செட்டியார் வெர்சஸ் கோவிந்தராஜ் செட்டி ஏஆர் 1961 மெட்ராஸ் 262 அப்படிங்கிற கேஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க சார். இந்த 30 வருஷம் டாக்குமெண்ட்ங்கிறது ஒன்லி பிரசியூம் தான், அனுமானிக்கலாம்.
அதே மாதிரி ஜுடிஷியல் டிஸ்கிரிப்ஷன் பத்தி சொல்றாங்க. ஆனா அதை தன்னிச்சையா நீங்க முடிவெடுக்க முடியாது, விட்னஸ் கம்பல்சரி விசாரிக்கணும் அப்படின்னு இந்த வழக்குல சொல்லியிருக்காங்க சார். அதான் சொல்றேன், somebody has to there. இப்ப மத்த டாக்குமெண்ட்ல வந்து அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டவங்க தான் புலமா தான் நம்ம கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றோம் இல்லையா? உடனே அப்போஸ் பண்றோம். அப்போஸ் பண்ணா மார்க் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் நாட் ஏ பார்ட்டி டு தி டாக்குமெண்ட் சொன்னோட மார்க் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பார்ட்டி டு தி டாக்குமெண்ட் வைஸ் தான் மார்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் இந்த 30 வருஷம் ஆயிடுச்சுன்னா யாரை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணலாம்? அவர் அதுல டாக்குமெண்ட்ல அந்த டாக்குமெண்ட் சைன் பண்ணப்போ அவர் இருந்திருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ கோர்ட் வுட் பெர்சீவ் அந்த சிக்னேச்சர் சரியான சிக்னேச்சர் தான். பட் எதிர்பார்ட்டி ஹஸ் டு அதையும் மற்ற அதோட சரௌண்டிங் சர்க்கம்ஸ்டன்ஸை ப்ரூவ் பண்ணணும். அண்ட் ஹி மஸ்ட் ஆல்சோ எக்ஸ்பிளைன் ஹவு ஹி காட் ஹோல்ட் ஆஃப் த டாக்குமெண்ட் சொல்லணும். இந்த டாக்குமெண்ட் அவருக்கு எப்படி கிடைச்சதுன்னு அவர் சொல்லணும். அந்த கிடைச்சது வந்து சும்மா நான் நடந்து போயிட்டு இருந்தேன் வானத்துல இருந்து விழுதுன்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னாங்க ஒரு கோர்ட்ல, தெரியுமா உங்களுக்கு? அந்த கதையை சொல்லி முடிச்சிடுறேன். உயர் நீதிமன்றங்கள்ல ரிட் மனுலாம் தாக்கல் பண்ணும் போது எங்களுக்கு அரசாங்க ஆவணங்கள் தேவைப்படும். அந்த அரசாங்கத்துடைய உத்தரவுகள் சில தேவைப்படும். இன்டர்னல் கம்யூனிகேஷன். ஒரு கலெக்டர் வந்து ஒரு சப் கலெக்டர் எழுதியிருப்பார், நம்ம வழக்குக்கு சாதகமா சில பாயிண்ட் அதுல இருக்கும். ஆனா அந்த கம்யூனிகேஷன் வந்து ஒன்லி பிட்வீன் கலெக்டருக்கும் சப் கலெக்டருக்குள்ள கம்யூனிகேஷன். இப்பெல்லாம் அந்த ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல அந்த கம்யூனிகேஷனை நம்ம கேட்டு வாங்கலாம். ஆனா வழக்கமா அப்படிலாம் கேட்டு வழக்கு தாக்கல் பண்ணா நேரம் ரிட் பண்ண வந்து போட்டு அடுத்த நாள் உத்தரவு வாங்க வேண்டியிருக்கும். இந்த அரசாங்க உத்தரவு சில உள்ள வச்சோம்னா சில நீதிபதிகள் பார்த்துட்டு கேட்பாங்க, ஹவ் யூ காட் ஹோல்ட் ஆஃப் தி டாக்குமெண்ட், வை கான்ட் யூ பி ப்ராசிக்யூட்டட்னு ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க. இந்த டாக்குமெண்ட் உனக்கு எப்படி கிடைச்சதுன்ட்டு தெரியாது. சில பேர் எல்லாம் தெரியாம உள்ள இருந்து அப்படியே ஜெராக்ஸ் பண்ணி அந்த சீலோடய போட்டுருவாங்க, அந்த உள்ள அபிஷியல் சீலோடைய அப்படிலாம் பண்ணுவாங்க. அதனால பொதுவா நம்மளுக்கு இந்த முறையான வழியில ஒரு டாக்குமெண்ட் கிடைக்கலன்னா நம்ம அந்த டாக்குமெண்ட்டை நீதிமன்றத்தை தாக்கல் பண்ண முடியாது, பிரச்சனை வரும். அதுக்கு வந்து ஒரு இடம் அப்படி கேட்கும் போது சுப்ரீம் கோர்ட்ல தான் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு தைரியமான ஒரு வக்கீல் சொன்னாரு. நான் காலையில கதவை திறந்தா திடீர்னு மேல இருந்து பொத்துன்னு விழுது. ஐ திங்க் இட் வாஸ் சோலிசிட்டர் ஆஃப் தி கொஞ்சம் ஃபேமஸ் லாயர். இட் ஃபெல் டவுன் ஃப்ரம் தி ஹெவன் சொன்னார். அதை நான் எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னாரு. என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் கிளவரா ஒரு ட்ரிக் பண்ணுவாரு. என்ன பண்ணுவாரு, அந்த டாக்குமெண்ட்டை என்ன பண்ணுவேன், அது யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த டாக்குமெண்ட்டை ஒரு ரெஜிஸ்டர் கவர்ல வச்சு he sends it to everyone, எல்லாருக்கும் அனுப்புவார், ஈவன் இன்க்ளூடிங் ஜட்ஜஸ். ஸோ நம்ம கைக்கு அந்த ரெஜிஸ்டர் போஸ்ட்ல வந்துடும் அந்த லெட்டர், நம்ம கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். திடீர்னு யார் அனுப்புனான்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அனானிமஸா யாரும் அனுப்புனான்னு சொல்லிட்டு ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் சில இது உண்டு. ஸோ அதனால வானத்துல இருந்து விழுந்துன்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் போய் நீங்க மற்ற சிவில் நீதிமன்றங்களை சொல்ல முடியாது. யூ ஹாவ் டு ப்ரூவ் இட் ஆன் யுவர் ஓன். You have to state before the court how you got hold of the document. அது ஒரு முறையா ஒரு வழியை சொல்லணும். அப்படின்னா அந்த ப்ரொவிஷன்ஸ்ல இருக்கு. சார் ஒரு சின்ன டவுட் சார். ப்ளீஸ் சார், ஒரு சூட்லங்க சார், சூட் ஃபார் பார்ட்டிஷன் அண்ட் பர்மனன்ட் இன்ஜெக்ஷன் கேட்டிருந்தாங்க சார், டிக்ளரேஷன் கூட. அது என்னன்னா ஒரு வில் இருக்கு, அந்த வில்லு வந்து ஃபோர்ஜ்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எனக்கு பார்ட்டிஷன் பண்ணி கொடுங்க, அதை ஃபோர்ஜ்டுன்னு சொல்லிட்டு வந்து பிளைண்டிஃப் வந்து வழக்கு போடுறாருங்க. அதுல என்னன்னா அதுல வந்து கையெழுத்து வந்து செக்அப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு 45 எவிடன்ஸ் ஆக்ட்ல சொல்லிட்டு கம்பேரிசன் போயிட்டு அதை கம்பேர் பண்ண முடியலன்னு வந்துருது ஒண்ணு. அப்புறம் அட்ரஸிங் விட்னஸையும் 2 பேர் விசாரிச்சிடுறாங்க. அதுவும் இல்லாம அந்த வில்ல வந்து அவரு வில்லு எக்ஸிக்யூட் பண்ண டைம்ல வில்ல எக்ஸிக்யூட்டர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு, டிஸ்சார்ஜும் ஆகல. இது எல்லா ஃபேக்டுமே வந்து கேஸ்ல சொல்லியுமே கேஸ் வந்து பிளைண்டிஃப்க்கு அகேன்ஸ்டா தான் டிகிரி ஆயிருக்கு. இப்போ செகண்ட் அப்பீல் போய் செகண்ட் அப்பீல்லையும் எந்தவித எவிடன்ஸும் அந்த அட்வொகேட் வந்து எதுவுமே ப்ரீவியஸ் அட்வொகேட் வந்து எதுவுமே பண்ணல, அடிஷ்னல் எவிடன்ஸ் எதுவுமே எடுக்காம அதுவும் ஃபர்ஸ்ட் அப்பீலும் நம்மளுக்கு எகேன்ஸ்டா வந்துருச்சு. இப்போ செகண்ட் அப்பீல்ல இருக்கு சார். இப்போ செகண்ட் அப்பீல்ல இருக்கிற டைம்ல நம்ம வேற ஏதாவது அடிஷ்னலா இதுல பண்ணி இந்த கேஸ் மூவ் பண்ண முடியுமா? திரும்ப வந்து அந்த கையெழுத்து வந்து செக்அப் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் அப்பீலுக்கு வேற பக்கம் அனுப்ப முடியுங்களா? இல்ல ஒரு சிக்னேச்சரை ப்ரூவ் பண்றதுக்கு எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் இஸ் நாட் தி ஒன்லி வே. அது மட்டும் இல்ல, எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேவரா வந்தா கூட the court can take a different view. The court can compare the signature with its own eyes and court can also see the other circumstances. So expert evidenceல கொடுத்துட்டாங்கிறதா எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் சொல்றது மட்டும் ஒரு வழக்குக்கு ஒரு கையெழுத்தை ப்ரூவ் பண்ண வேண்டிய காரணம் இல்லை. சிவில் வழக்குகளை பத்தி ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இட்ஸ் ஒன்லி ஜட்ஜ்மெண்ட் இன் பெர்சானம். 2 நபர்களுக்கு இடையில நடக்கக்கூடிய பிரச்சனையில தீர்க்கக்கூடியது. இதுல வந்து கேசஸ் ஆர் பீங் டிசைடட் ஆன் ப்ராபபிலிட்டிஸ் ஆஃப் தி கேஸ். இவர் தான் உரிமைன்னு ப்ராபபிலிட்டி யாரு பெட்டர், நிறைய
ஆவணங்களை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தீர்ப்பாங்க. அதனால இதுல சிவில் கேசஸ்ல வந்து பொதுவா வந்து இதுதான் சரியான நீதினு நம்ம தேடிட்டு இருக்க முடியாது. ஓரளவுக்கு நம்மளுடைய ஹியூமன் எஃபோர்ட்ஸ்க்கு பாசிபிள் ஆகக்கூடியது, நம்ம கிட்ட இருக்க மெத்தட்ஸ்க்கு பாசிபிள் ஆகக்கூடிய நீதிகள் தான் அதுல இங்க கிடைக்குது. அதனால ஒவ்வொரு வழக்கையும் இப்படி சொல்லி இந்த வழக்குல இப்படிதான் ப்ரூவ் பண்ணணும்லாம் கிடையாது. ப்ரூஃப்லாம் அது வந்து அந்த வழக்கின் சாரத்தை பொறுத்து. அதான் ஏற்கனவே நான் சொன்னேன், எந்த அட்வொகேட்டையும் இந்த மாதிரி நம்ம இது இப்படி கொஸ்டின் கேட்டு இப்படிதான் அப்படியாலும் நம்ம வி கான்ட் டிஸ்கஸ். அது உங்க வழக்கு, உங்க வழக்கறிஞர், உங்க அப்பீல் நடத்துறவரு, இவர்களுக்கு கிடையான உள்ள பிரச்சனை. இத இப்படிதான் இதை வந்து இவ்வளவும் கொடுத்தும் நீதிமன்றம் தீர்த்துட்டாங்கன்னா அந்த வழக்கை பார்க்கணும், அதுக்கு மேல போகணும். எல்லா வழக்குலயும் சரியான தீர்ப்பு வரணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது சிவில் வழக்குகள்ல. அதனால வந்து இது வந்து அந்த உங்களுடைய வழக்கினுடைய முழு சாரத்தையும் பொறுத்து நீங்களும் உங்களுடைய சீனியர் வழக்கறிஞரும் உங்களுடைய அப்பீலை நடத்துறவரும் தீர்மானிக்க வேண்டிய விஷயம். நம்ம வந்து வழக்கறிஞர் நம்ம டிஸ்கஸ் பண்றதுல நம்ம சரி. ஒரு எனக்கு என்ன ஒரு டவுட்னா, அதை திரும்ப வந்து நம்ம எக்ஸ்போர்ட் அனுப்ப முடியுமா முடியாதான்னு இதெல்லாம் சொல்றேன். 151 ஒண்ணு இருக்குன்னா யூ கேன் ஒரு கமிஷன் போட்டிருக்காங்க, கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணி கமிஷன் மூலமா ஒரு விஷயம் வருது. we are going for second commission. அதுல தீர்ப்புகள் இருக்கு. in that case the first commission you should have made an objection to the first commission. அதுக்கப்புறம் தீர்ப்பு வருது, அதே கமிஷனரை அப்பாயிண்ட் பண்ணுங்கன்னு வருது. சோ இதனால சிவில்ல வந்து ஒரு இட்ஸ் ஒன்லி பர்சூட் ஆஃப் ட்ரூத். இது அனுப்ப முடியுமா முடியாதாங்கிறது முடியும் தான் எல்லாமே. as an advocate நீங்க வந்து உங்களுக்கு முடியும்னா முடியும் தான், because you have to present a case for getting the order which you like. இப்ப நீங்க முடியும்னு ஆர்கியூ பண்ணுவீங்க, நான் முடியாதுன்னு ஆர்கியூ பண்ணுவேன் இல்லையா? அதனால முடியும் முடியாது எல்லாம் ஒன்னும் நம்மளை பொறுத்த வரைக்கும் we are advocacy is an art of impossibility நான் சொல்றேன். 2+2 என்னன்னு கேட்டா how much you want அப்படிதான் நம்ம கேட்கணும். அதனால நீங்க ட்ரை பண்ணுங்க. you have to attack the earlier examiners with expert evidence. Since the earlier expert வந்து couldn't find out is not able to find out whose signature it is, then it can go for another expert's evidence. These are all the things which you have to convince the court. அதுக்குதான். அதனால இது முடியும் எனக்கு ஐ எம் நாட் அந்த மாதிரி இவ்வளவு நிறைய தீர்ப்புகள்லயே கமிஷன் அப்பாயின்மெண்ட் ஆஃப் கமிஷன் இஸ் நாட் ஃபிஷிங் அவுட் எவிடன்ஸ் ஒன்று இருக்கு. பட் நோபடி ஹஸ் எக்ஸ்பிளைன் டு பி வாட் இஸ் ஃபிஷிங் அவுட் எவிடன்ஸ். உங்களை அந்த கமிஷன் அப்ளிகேஷன் டிஸ்மிஸ் பண்ணணும்னா இட் இஸ் நாட் ஃபார் ஃபிஷிங் அவுட் எவிடன்ஸ் சொல்லுவாங்க. அலோவ் பண்ணணும்னா அது சொல்ல மாட்டாங்க, அவ்வளவுதான். எனக்கு ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் பர்சூட் ஆஃப் ட்ரூத், வாட் எவர் குட் பி டன் இட் கேன் பி டன். என்னுடைய பாலிசி அதான். அதனால செகண்ட் எவிடன்ஸ்க்கு எக்ஸ்பர்ட்டுக்கு அனுப்பணும்னா இஃப் த கிவன் சர்க்கம்ஸ்டன்ஸ் ரெக்வஸ்ட்னா இட் கேன் பி சென்ட் if I were the judge. Okay. ரெண்டாவது அனுப்பணும்னா பட் வந்து எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் மட்டும் கன்க்ளூசிவ் கிடையாது. எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் இஸ் நாட் த ஒன்லி டூல் டு ஃபைண்ட் அவுட் வெதர் ஆர் டு ஒன்லி ரெண்டர் a judgment. It is not find we would not be able to find out the truth civil casesல. We are only rendering a judgment in the on the available evidence. நீங்க நிறைய எவிடன்ஸ் கொடுத்து அதனால நீங்க if you are able to show அவருக்கு is not, அப்ப you have to attack his credentials. He is not a qualified person. எல்லாம் அட்டாக் பண்ணி ஏன்னா you should have examined him. இது எல்லாமே பாசிபிலிட்டி தான். செகண்ட் அப்பீல் at the stage of SLP or at the stage of civil appeal before Supreme Court, the courts are permitted to amend the plaint. நீங்க after pre-trial after trial ரீங்க. That was after trial and appeal. At the fourth stage, Supreme Court would permit the amendment of the pleading. Supreme Court would grant permission under Order 1 Rule 8. So all these things are there. அதனால சிவில் வழக்கை பொறுத்த வரைக்கும் இது முடியுமா இப்படி பண்ணலாமான்னு கேட்காதீங்க. முடியும்னு நீங்க வழக்கு நடத்துங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். சரி, நம்ம கதையை ஒட்டி அத மாதிரி கதை கேள்விப்பட்டவங்க முன் ஜென்மத்துல திரும்பி வந்தவங்க கதையெல்லாம் இருக்காங்களா? ஒருத்தட்டு இல்ல. சரி, வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? முடிச்சுக்கலாம். இன்னைக்கு 9 ஆயிடுச்சு. சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்க்கு ஏதாவது டிப்ஸ் போடுங்க. சிவில் ஜட்ஜா நீங்க வழக்கறிஞராகவே தொடருங்கன்னு நான் சொல்லுவேன். நானும் ஜட்ஜான்னு ஆசைப்பட்டேன், பட் முடியல. பட் அது எக்ஸாம்ல எழுதுனது இல்லை. பட் ஐ எம் சோ நவ் ஹாப்பி தட் ஐ எம் கண்டினியூயிங் as an advocate. சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்க்கு வந்து நீங்க எல்லாம் எக்ஸாம் கிராக் பிகாஸ் ஐ வுட் நாட். நான் ஏற்கனவே அதையும் சொல்லியிருக்கேன். எனக்கு எக்ஸாம்க்கு வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் எனக்கு தப்பா நினைக்காதீங்க. இந்த கிராக் பண்றதுலாம் ஐ எம் நாட் அப்ரூவிங் ஆஃப். எக்ஸாம் வந்து இப்படிதான் இந்த மாதிரி பேட்டர்ன்ல கொஸ்டின்ஸ் இதை கிராக் பண்றோம்னா இட் ஒர்க்ஸ் அகெயின்ஸ்ட் த பர்பஸ் ஆஃப் எக்ஸாம்.
பட் எனிவே அதுக்கு படிக்கிறதால we are gaining some knowledge. To that extent I am welcoming it. இப்போ சிவில் சர்வீஸ் எக்ஸாம் நிறைய அட்வொகேட் வந்து கல்லூரியோட படிப்புனா நம்மளை பொறுத்த வரைக்கும் எச் டே யூ ஹேவ் டு லேர்ன். ஏதோ சுவாரஸ்யமா படிக்கிற பழகிக்கணும், அவ்வளவுதான். இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் சாரி நீங்க இந்த எக்ஸாமுக்காக படிக்கிறதால யூ ஆர் கெய்னிங் நாலேஜ். அதுக்கு வந்து எக்ஸிகியூஷனை பத்தி நீங்க சொல்லுங்கன்னு சொல்றதால ஐ கெயின் சம் நாலேஜ். ஸோ அந்த அளவுல ஐ எம் ஹாப்பி. பட் தட் நாலேஜ் டு சஸ்டெயின் யூ ஹாவ் டு கண்டினியூ டு ரீட். தொடர்ந்து ரீட் பண்ணணும், எக்ஸாமுக்காக மட்டும் இல்ல, கண்டினியூவா ரீட் பண்ணுங்க. பொதுவா இந்த எக்ஸாம் பர்பஸ்னா இதெல்லாம் நீங்க தொடர்ந்து ரீட் பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு டெஸ்ட் பண்றதுக்காக வைக்கக்கூடிய எக்ஸாம். ஆனா கடைசியில நீங்க எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பரை பார்த்து அது எப்படி என்ன மாதிரி பேட்டர்ன் இருக்குன்னு சொல்லி கிராக் பண்றீங்க. எல்லாம் இங்க இல்ல, நீட்டு எல்லாத்துலயும் அதே தான் நடக்குது. என்ன எதிர்பார்க்கறீங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு? எனக்கு தெரிஞ்சு வாஸ்டா இருக்கு. என்னங்க? சிபிசி தான் சார் வாஸ்டா இருக்கு ஃபீல் பண்ணேன். என்ன அப்ப சொல்லுங்க, ஐ வில் டேக் எ கிளாஸ். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி எனக்கு பிகாஸ் அந்த சிபிசில இருந்து ஒரு 3 क्वेश्चन 4 क्वेश्चन அப்ஜெக்ட் எதுல எனக்கு அந்த क्वेश्चन பேப்பர் யாரா அனுப்புறீங்களா? அப்ஜெக்டிவ் டைப் எப்படி இருக்கும்ட்டு ஸ்போர்ட்ஸ் சப்ஜெக்ட் நம்ம தமிழ்நாடு எக்ஸாம் அன்னைக்கு அனுப்புறீங்க. அன்றைக்கு வந்து நீங்க எக்ஸிகியூஷன் பத்தி ஒரு கிளாஸ் 1 hourல 1.5 hours நம்ம ஏதோ வி ரஷ் த்ரூ. பட் எனிவே அதுல கேட்டிருந்த ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டிருந்தாங்க. அந்த கேள்வியும் நம்ம சொன்னதுல இருந்து கேட்டிருந்தாங்க. To that extent I was happy. புரியலங்கிறது ஐ அண்டர்ஸ்டாண்ட். நான் வந்து சொல்லுங்க சார். சார் என்னோட ஃபர்ஸ்ட் செஷன் இதுதான் சார். சொல்லுங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் செஷன் இதுதான். ஃபர்ஸ்ட் செஷனா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்? இதுதான் சார். இப்போ உங்ககிட்ட நீங்க இப்ப எடுக்கிறதா கிளாஸ். நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எதுவுமே கேட்டது இல்லைன்னு சொல்றேன். சரி கேளுங்க, என்ன கேள்வி? சிபிசி பாயிண்ட் ஆஃப் வியூ தான். என்ன அது அப்படின்னா இட்ஸ் நாட் இப்போ அதுக்கு வந்து இட் ரெக்வயர்ஸ் சம் டைம்ல என்ன மாதிரி நீங்க சொல்லுங்க. ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன். ஐ வில் அலாட் சம் டைம். சிபிசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதுல இருந்து அந்த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஜெனரலா வெதர் ஐ குட் ரஷ் த்ரூ த சிபிசி எப்படிங்கிற எனக்கு யாராவது சொன்னீங்கன்னா நான் ஐ கேன். அல்லது இஃப் யூ வாண்ட் டு கெட் ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் ஆர் அது மாதிரி ஏதாவது சொன்னா சொல்லலாம். ஏன்னா ஐ நோ தட் நான் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து ஒரு லாவை படிச்சு நான் புரிஞ்சுக்கிறதுக்கும் ஆஃப்டர் சம் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வாட் ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் த வாஸ்ட் டிஃபரன்ஸ். அது இருக்குது. அது வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி வுட் கெயின். நான் முதல்ல 10 years தான் முதல்ல படிக்கும் போதெல்லாம் நீங்க புரியவே செய்யாது திரும்ப படிச்சாலும். அதுக்கப்புறம் வந்து பை மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், பை மை அப்ளிகேஷன் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து வி ஆர் ஃபைண்டிங் ரீசன்ஸ், வி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ரொவிஷன்ஸ். அது மாதிரி உங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருந்தா சொல்லுங்க, நம்ம வில் கோ த்ரூ தட். ஓகே சார், கிளாஸ்ல சொல்றேன். இல்ல அன்னைக்கு எக்ஸிகியூஷன் அல்லது நீங்க ஒன்று சொல்லுங்க. அன்னைக்கு எக்ஸிகியூஷன் பத்தி நான் சொன்னேன்ல ஒரு 1 hour பேசணும். Whether it is useful ஏதாவது சொன்னீங்கன்னா I can make it in the same pattern. நான் பார்க்கலையே. சரி இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா எடுத்தா நல்லா இருக்கும் சார். அன்னைக்கு ரஷ்ஷா போயிட்டோம் சார். டைம் எடுத்து கூட ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தா கூட அதான் சொல்றேன். இட்ஸ் a long process which சரி ஓகே. அப்போ அவங்க ஏன்னா பிகாஸ் நான் எங்கேயுமே பரீட்சை எதுவுமே எழுதுனது இல்லை. எனக்கு அதை பத்தி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஆனா ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் எக்ஸாம்ல அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்தேன். அந்த சப்ஜெக்ட் டைப் ரொம்ப நல்லா இருந்தது உண்மையிலேயே. அந்த டிரான்ஸ்லேஷனு சார்ஜ் எப்படி அந்த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸோட இருந்தது. நீங்க இப்ப ப்ரிப்பேர் பண்றலாம் அப்ஜெக்டிவ் ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரிக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா அல்லது இதுக்கும் சேர்த்து தான் ப்ரிப்பேர் பண்ணும், மெயினுக்கும் சேர்த்து தான் ப்ரிப்பேர் பண்ணும்? நல்லா தெரியுது. ஆனா மெயின்ஸுக்கு பண்ணனும். சரி. இல்ல நீங்க எல்லாமே நிறைய பேர் எல்லாருமே ரொம்ப தொடர்ந்து இந்த எக்ஸாமுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தான் நான் வந்து சரி நம்மளும் அப்படியே மெக்கானிக்கலா சட்டம் பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு டாபிக்ல பேசினேன் உங்களோட. ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும்ட்டு. பட் அட் த சேம் டைம் சம் ஆஃப் தி ப்ரொவிஷன்ஸ் which I am pointing out would help you definitely in either in your practice or in your exams. Thank you. Because
இப்ப சொன்ன விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு கேட்கலாம் இல்லையா? இப்ப 22 ரூல் 4A பத்தி சொன்னேன். there could be some question. What would happen if somebody dies and he doesn't have any legal heirs? ஒரு கொஸ்டின் கேட்க முடியுமான்னு தெரியல. அப்படி வரும் இல்லையா? வரும் சார். சரி. ஆனா எனக்கு சொல்லுங்க, எனக்கு யூ கைட் மீ, தென் ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் யூ. சார் பிராக்டிகலுக்கும் எக்ஸிகியூஷன் வந்து கொஞ்சம் பாட்டா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் பத்தியா? சரி. எஸ் சார். ஓகே. அப்போ டெய்லி எனக்கு ஆஃபீஸ் முடிஞ்சோடனே சம்டைம் எனக்கு அப்படின்னா தான் எனக்கு, பிகாஸ் நம்ம ஒர்க் எல்லாம் 10 o'clock டெய்லி ஷெட்யூல் மேக்கப் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் அப்படின்னா ஃபார் யூ டெய்லி, ஏன்னா நான் லேட்டா தூங்குவேன். யாருக்கெல்லாம் ரெடியா இருந்தா 10 மணிக்கு மேல 10:30 to 11 o'clock வைக்கணும். ஓகே, அது வேணா நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க. சார் பிரபு சார், நேத்து உங்க வகுப்பு இருக்குன்னு சொல்லிட்டு என்னால பர்சனல் ரீசனால அட்டன் பண்ண முடியாம அப்படி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட் பை காட் இஸ் கிரேஸ் இந்த வகுப்பை வந்து நான் மிஸ் பண்ண கூடாதுன்னு இறைவன் எனக்கு எழுதி வச்சிருக்கேன் சார். ரொம்ப உங்களை பார்க்கும் போது, இந்த ஸ்பீச் கேட்கும் போது, இந்த இதெல்லாம் கேட்கும் போது எனக்குள்ள ஒரு எப்படி சொல்றதுன்னு அது தெரியல சார். நிறைய ஒரு மகிழ்ச்சியா இருக்கு சார். இப்படி வந்து சட்டத்தை வந்து சொல்லி கொடுக்கறதெல்லாம் வந்து எப்படி என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியல சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நான் வந்து ஏதோ ஒரு few provisions I just want to introduce to you. அதுக்கு வந்து உங்களை உள்ளி இருக்கிறதுக்காக அந்த கதை பின்புலத்துல அதை ஆரம்பிக்கிறேன், அவ்வளவுதான். இது கதையோட நீங்க தொடர்புபடுத்திக்கிட்டீங்கன்னா தெரியும். இப்ப நான் எனக்கு சொன்னது வந்து எனக்கும் கூட மெமரைஸ் பண்ணதுக்கு நான் வந்து வழக்கமானா எவ்ரி டைம் ஐ வுட் ஃபர்கெட் வாட் வுட் பி த ப்ரொவிஷன். நான் உடனே அந்த இந்தியன் செக்ஷன் ஆக்டிவ் அல்லது ஹிந்து செக்ஷன் ஆக்டிவ் பிரிச்சு பார்த்து தான் ஐ ஃபைண்ட் இட் அவுட். பட் இப்ப உங்கள்கிட்ட பேசினது தொடர்ந்து நான் சொன்னதை வச்சு இந்த ப்ரொவிஷன்ஸும் என் மனசுல ஃபுல்லா பதிஞ்சிரும். நம்ம யூ வுட் நாட் ஃபர்கெட் ஆர்டர் 7 ரூல் 1 இஸ் ஃபார் பிளைண்ட், ஆர்டர் 26 இஸ் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் கமிஷன், ஆர்டர் 22 இஸ் ஆன் த டெத் ஆஃப் தி பார்ட்டி. இதெல்லாம் நம்ம மறக்க மாட்டோம், பிகாஸ் we are continuously filing cases on that. So similarly these provisions also would go into our memory வந்து ஒண்ணு தப்பு கிடையாது மெமரைஸ் பண்றதுல. the more we know, அதனால வந்து அந்த மெமரைஸ் பண்றது. so at least now the 3 provisions I am placing it before you. நீங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கு ஒரு பின்புலமும் அதை நான் சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான் என்னுடைய பர்பஸ். ஐ திங்க் தட் ஐ எம் அச்சீவிங் தட் பர்பஸ் நினைக்கிறேன். சார் வணக்கம் சார். ஐ எம் கண்ணதாசன் சார். நாளைக்கு கேட்கலாம் உங்க கூட. சார் கண்ணதாசன் சார், ஒன்று கேட்கலாமா? பேசுங்க சார். சார், உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு டிஎம்எஸ் சவுந்தரராஜன் ஞாபகம் இல்லையா? ஏன்னா அவருடைய குரல் வந்து சிங்கர்லயே பெஸ்ட் சிங்கர் குரல். அதே மாதிரி உங்களுக்கும் வெண்கல குரல், அந்த சிம்ம குரல் பாராட்டி ஆகணும். உங்களுடைய குரல் ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் கோர்ட்ல ஒலிக்கும் போது இன்னும் ரொம்ப அருமையா இருக்கு. அதுவே எங்களுக்கு ரொம்ப புரியுறமா இருக்கு. அந்த குரலை கேட்கணும் போல இருக்கும் போது, கேட்கும் போது இன்னும் மிகையா இருக்கு. அப்படியா? கோர்ட்ல பாத்துருக்கீங்களோ? சரி, ஐ அம் ஹாப்பி டு நோ தட். தேங்க்யூ சார். அதாவது ஒரு அட்வொகேட்டுக்கு ஐ வுட் ஆல்வேஸ் இன்சிஸ்ட் தட் இஸ் வோக்கல் இஸ் ஆல்சோ வெரி மச் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு கூட நான் இன்னைக்கு கார்ல வரும்போது ஃபுல்லா இந்த லெக்சர்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருப்போம். அதில் ஐ எம் சோ இம்ப்ரெஸ்ட் பை ராம் ஜெத்மலானி. அவருடைய 90 years அந்த லெக்சர் டெலிவர் பண்ண எப்பவுமே சொல்லிட்டு இருக்கோம். ராம் ஜெத்மலானி பேசும்போது பக்கத்துல இருந்து கேட்டீங்கன்னா நம்ம காது அப்படி குடையிற மாதிரி இருக்கும். அந்த கிறிஸ்பா இருக்கணும் அந்த வார்த்தை. அவர் 90 yearsல பேசுறாரு, கண்ணீர்னு காதுல. பொதுவா ராம் ஜெத்மலானி உங்க டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல சில சீனியர் அட்வொகேட்ஸ் இறந்து போனாரு, ஜெய்ட்லி எல்லாம் பேசும்போது ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு, கண்ணீர்னு இருக்கும். தட் வி கேன் பிராக்டிஸ். நான் வந்து உங்களுக்கு சொல்றேன்ல, நான் அதை எல்லாருமே நான் ஜூனியர்ஸ்க்கு இன்சிஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நானும் ஒரு தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் காலேஜ் படிக்கும் போது நான் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஷிஃப்ட் பண்ணது. அதை டெவலப் பண்றதுக்காக நான் வந்து சத்தம் போட்டு நியூஸ் பேப்பரை வாசிப்பேன் டெய்லி ஒரு 20 minutes. தென் ஸ்லோலி யூ ஸ்டார்ட் டு என்ஜாய் யுவர் ஓன் வாய்ஸ். ஏன்னா நான் வந்து ஸ்கூல்ல படிக்கும்போது மை ஹேண்ட் ரைட்டிங் வாஸ் சோ பியூட்டிஃபுல். நான் அதை ஐ மஸ்ட் சே வித் ஆல் ஹம்பிள்னஸ்.
அந்த இப்ப எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் எழுதுனா கோழி கண்ட மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கும். அப்போ அவள் ரொம்ப அழகா இருக்கும். ஐ வுட் ஆல்வேஸ் யூஸ் டு ரைட் அகைன் அண்ட் அகைன் மை நேம் ஆர் சம்படி எல்ஸ் நேம். ஏதாவது எழுதி அந்த நார்சிசம்னு ஒன்று ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த வேர்ட் பவர் புக்ல படிச்சீங்க இல்லையா? நார்சிசம்னா ஒருத்தர் தன்னையே விரும்புற, அது ஒரு மனநோய். ஆனா நம்ம எழுதுற ஹேண்ட் ரைட்டிங் அழகா இருக்குன்னு சொல்லி அது எல்லா இடத்துலயும் எழுதி பாக்குறது. இப்ப நான் ஹேண்ட் ரைட்டிங், இப்ப என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் மோசமாயிருச்சு. ஹேண்ட் ரைட்டிங் மோசமாயிருச்சுன்னா எழுதுற பழக்கமே நின்று போயிருச்சு. பட் அந்த சத்தம் போட்டு வாசிக்கும் போது எல்லாரும் கிண்டல் பண்ணலாம், மத்தவங்க என்ன எப்படி சத்தம் போடுறாங்கன்னு நினைக்கலாம். பட் ஸ்லோலி வந்து யுவர் வாய்ஸ் வந்து நல்லா வரும்னு என்னுடைய அபிப்பிராயம். அதனால நீங்க whenever you deliver something you have to enjoy your own voice. அதை லைக் பண்ணணும், லவ் பண்ணணும். அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த தைரியம் வரும். எல்லாருடைய அது வந்து அழகா வாய்ஸ் வந்து இப்ப நம்ம பாடகர்கள் இருக்காங்கன்னா அந்த கண்ணீர்னு வெளிப்படுத்துறாங்க, அவ்வளவுதான். அந்த தைரியம் தான். தண்ணியில விழுந்தா ஸ்விம் பண்ணிக்கூடிய அந்த தைரியம் தான் அது. அதனால அதுக்கு ஒன்றும் இவருக்கு நல்ல வாய்ஸ் இவருக்கு மோசமான வாய்ஸ்னு ஒண்ணும் கிடையாது. நம்ம மனசுல தைரியம் இருக்கணும், கண்ணீர்னு பேச பழகணும், அவ்வளவுதான். தாராளம் பேச. அதுக்கு வந்து இன்னொரு பிராக்டிஸ் எங்க சீனியர் வந்து முதல்ல சொன்னது, எங்க ஊர்ல அந்த ஹார்ஸ் ஷூ டேபிள்னு இருக்கும் அந்த அந்த ட்ரையல் கோர்ட்ஸ்ல. இப்படி வளைந்த டேபிள், ஹார்ஸ் ஷூ மாதிரி டேபிள் இருக்கும். My senior would tell you never go near the judge. You would always take the place at the far end. இந்த வளைஞ்சு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நின்று பேசும்பார். இங்க இருந்து பேசுனா நேச்சுரலி you have to shout. நீங்க சத்தம் போட்டு பேசுனீங்கன்னா உங்களுக்குள்ள பயம் போயிடும். நம்ம ஊர்ல people are rushing to the judge. அது தேவையில்லை. நீங்க நம்ம இன்னைக்கு பேசும்போது ஆனந்த வெங்கடேஷ் ஜட்ஜ் பேசிட்டு இருக்கும்போதோட நான் கேட்டுட்டு இருந்தேன். யாரும் உங்களை தப்பா பேசுறான்னு சொல்லவே மாட்டாங்க கோர்ட்ல. நீங்க யாராவது சீனியர் வக்கீல் பேசும்போது அதை ஒரு ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. தென் அதை டைப் அடிச்சு பாருங்க. அந்த ரெக்கார்ட் பண்ணதை திரும்ப வந்து நீங்க அதுக்கு என்ன சொல்ல, டிரான்ஸ்கிரிப்ட் சொல்லுவாங்களே, யூ ட்ரை டு டைப் இட் அவுட் அண்ட் யூ வுட் ஃபைண்ட் தட் நோ சீனியர் வுட் கம்ப்ளீட் எனி சென்டென்ஸ். பேசுற மொழி வேற, எழுதுற மொழி வேற. அந்த பேசுறதுல கிராமர் இருக்காது. அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. சத்தம் போட்டு சும்மா பேசி பழங்க, 4 பேர் என்னன்னு பார்ப்பாங்க உங்களை. அதுக்கெல்லாம் அஞ்சாதீங்க. You will naturally develop your own voice. நீங்க முடிச்சுக்கலாமா?